ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யுத்த பூமி நாவல் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களால் அடுத்தடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டாக போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அத்தியாயம் 2076. ஜெயசமரனை பொறுத்தவரை யாவர் பிரிவுக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனெனில் பண்டைய கல்லில் குடியிருந்த மூத்த யாமனின் உள்ளான்மா கணிசமாக வலுப்பெற்றிருந்தது என்பதை அவன் உணர்ந்திருந்தான். அதனால் யாமன் விரைவில் யாவர் பிரிவை அடைய வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதே நேரத்தில் ஜெயசமரனின் தந்தை அவன் கொடுத்த கல்லை வாங்கி கொண்டு, ஓ, இதை நான் மறந்தே போயிட்டேன். நீ உடனே போய் ஆரண்யாவை பாரு. நீ அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு 10 நாள் அவளை இங்க தனியா விட்டுட்டு போயிட்ட. விருந்தினர்களை இப்படி உபசரிப்பது நல்லதில்ல சமரா என்றார். இதை கேட்ட ஜெயசமரன் செய்வதறியாமல் தலையசைத்தான். ஆரம்பத்தில் கழுகு குழுவின் பிரச்சனை விரைவில் தீர்ந்துவிடும் என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் அங்கே இவ்வளவு நாட்கள் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பின்னர் ஜெயசமரன் அங்கிருந்து வெளியேறி சென்றான். அங்கே தனது தாயாருடன் பேசிக் கொண்டிருந்த ஆரண்யாவை கண்டான். அப்போது ஆரண்யாவின் பார்வை ஜெயசமரன் மீது விழுந்தது. ஆனால் ஜெயசமரன் அவளை நேரடியாக பார்க்காமல் அமைதியாக நின்றான். ஜெயசமரனின் தாயார் அவனை கண்டதும் மகிழ்ச்சியுடன் சென்று அணைத்துக் கொண்டார். பிறகு ஆரண்யாவை ஒருமுறை பார்த்துவிட்டு புன்னகையுடன் அங்கிருந்து வெளியேறினார். அவர்கள் சென்றதும் ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்தபடி ஆரண்யாவை நோக்கி சென்றான். ஆனால் ஆரண்யா அவனை தடுத்து, நான் நாளைக்கு ஸ்வர்கசித்தி பிரிவுக்கு திரும்புறேன் என்றாள். அவளது குரலில் இருந்த கோபத்தை ஜெயசமரனால் தெளிவாக உணர முடிந்தது. ஜெயசமரன் இவ்வளவு நாட்கள் காணாமல் போனது ஆரண்யாவுக்கு பிடிக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரிந்தது. இருப்பினும் ஜெயசமரன் புன்னகையை தக்க வைத்துக் கொண்டு, இங்க பாரு, இது என்னோட தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அதனால தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடு. ஆரம்பத்துல இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சிரும்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா அந்த இடத்துல அரக்க கூட்டத்தோட 9வது மன்னனை நான் சந்திப்பேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல என்றான். 9வது மன்னனின் பெயரை கேட்டதும் ஆரண்யாவின் முகம் மெதுவாக மாறியது. ஏனெனில் 7வது மன்னன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பதை அவள் முன்பே பார்த்திருந்தாள். அதனால் கருங்கோன் சேனையில் உள்ள மன்னர்களின் சக்தி குறித்து அவளுக்கு போதுமான புரிதல் இருந்தது. இதனால் ஜெயசமரன் 9வது மன்னனை தனியாக எதிர்கொண்டிருக்க வேண்டிய நிலை அவளுக்குள் உடனடியாக கவலையை எழுப்பியது. அந்த கவலையில் அவள் தயக்கமின்றி, நீ நலமா இருக்கியா என்று கேட்டாள். அந்த கேள்வியை கேட்டவுடன் ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து ஆரண்யாவை பார்த்தான். அதன் பிறகு 9வது மன்னனால் ஏற்பட்ட ஆபத்தை மிகைப்படுத்தி கூறும் விதமாக, அரண்யா, அங்க நடந்ததை நான் என்னன்னு சொல்ல? நான் மரணத்திலிருந்து தப்பிச்சிருக்கேன். இவ்வளவு காலம் சிறையில இருந்ததால 9ஆம் மன்னனோட சக்திகள் கம்மியா தான் இருந்துச்சு. ஆனால் எங்களோட சண்டை 3 நாள் போச்சு என்றான். ஆனால் ஜெயசமரனின் மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் ஆரண்யாவின் முகத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக அவளது முகம் அமைதியாகவும் உணர்ச்சியற்றதாகவும் இருந்தது. அதை கவனித்த ஜெயசமரன் செய்வதறியாமல் பெருமூச்சு விட்டான். பின்னர் மெதுவாக தனக்குள்ளேயே, உண்மையாவே புத்திசாலி பொண்ணுங்களை சமாளிக்கிறது நம்ப முடியாத அளவுக்கு கஷ்டமா தான் இருக்கு என்று முணுமுணுத்தான். அந்த வார்த்தைகளை கேட்ட ஆரண்யா அவனை நோக்கி பார்த்தாள். பிறகு அவளது முகத்தில் மெதுவான புன்னகை தோன்றியது. ஏனெனில் ஜெயசமரன் கூறிய மிகைப்படுத்தல் பயனற்றது என்பதை அவன் உணர்ந்து விட்டான் என்பது அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. இருப்பினும் அவன் மிகைப்படுத்தி கூறியிருந்தாலும் 9ஆம் மன்னனை எதிர்கொள்வது எளிதாக இருந்திருக்காது என்பதையும் ஆரண்யா நன்றாகவே புரிந்து கொண்டிருந்தாள். அந்த அமைதிக்கு பிறகு ஆரண்யா மெதுவாக பேச்சை மாற்றி, ஆனாலும் நாளைக்கு நான் போய் தான் ஆகணும். ஏன்னா நான் என்னோட பிரிவை விட்டு ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்கேன். பிரிவை கவனிச்சுக்க பல பெரியவங்க இருந்தாலும் ஒரு தலைவியா நான் இவ்வளவு நாள் பிரிவுல இருந்து பிரிஞ்சிருக்க கூடாது என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் தலையசைத்து, புரியுது, நானும் நாளைக்கு யாவர் பிரிவுக்கு போறேன். அதனால நான் உன்னை ஸ்வர்கசித்தி பிரிவுல விட்டுட்டு போறேன் என்றான். பின்னர் ஆரண்யா சிறிது நேரம் யோசித்தபடியே அவனை பார்த்து, திரும்பி போன உடனே நான் அவதார் நிலை அடையிற பயிற்சியை ஆரம்பிக்க போறேன். அதனால நான் கொஞ்ச நாளைக்கு வெளியே எங்கேயும் போக மாட்டேன். நீயும் இந்த நேரத்தை பயன்படுத்தி வேட்டை போர் நுட்பத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ அதை இப்பதான் கத்திருக்க. அதனால நீ பண்டைய மகாஞானிகளை மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்க விரும்புனா அதுல நீ கண்டிப்பா தேர்ச்சி பெறணும். சரி, நீ பார்க்க ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால நீ இப்ப போய் கொஞ்சம் ஓய்வெடு என்றாள். அதன் பிறகு அவள் மெதுவாக புறப்படத் தொடங்கினாள். அப்போது ஜெயசமரன் அவளது கையை பிடித்தான். திடீரென அவன் கையை பிடித்ததை உணர்ந்த ஆரண்யாவின் முகம் மெதுவாக சிவந்தது. பிறகு அவள் மெல்லிய குரலில், நீ என்ன பண்ற சமரா என்று கேட்டாள். ஆனால் ஜெயசமரன் எந்த பதிலும் சொல்லவில்லை. அப்போது அவர்களுக்கு இடையே அமைதியான ஒரு தருணம் உருவானது. அதே நேரத்தில் அந்த வழியாக நடந்து வந்த வித்யா ஜெயசமரனும் ஆரண்யாவும் கைகோர்த்து நிற்பதை பார்த்தாள். உடனே அவளது முகத்தில் தோன்றிய புன்னகை அந்த அமைதியை உடைத்தது. அதை உணர்ந்த ஆரண்யா விரைவாக தனது கையை பின்வாங்கினாள்.
பின்னர் கோபமாக ஜெயசமரனை முறைத்தாள். ஆனால் ஜெயசமரன் அமைதியாக புன்னகைத்துக் கொண்டிருந்தார். அடுத்த கணம் ஆரண்யா ஒரு வார்த்தையும் பேசாமல் அங்கிருந்து விரைவாக சென்று விட்டாள். அதன் பிறகு ஜெயசமரன் தனது பார்வையை வித்யாவின் பக்கம் திருப்பினார். அதை பார்த்த வித்யா மெதுவாக நடந்து வந்து ஆரண்யா சென்ற திசையை நோக்கி பார்த்தாள். பின்னர், சமரணனா, ஜரீனா அக்கா இன்னும் யாவர் பிரிவுல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ ஆரண்யா அக்கா கிட்ட இப்படி நடந்துக்கிறது சரியா என்று கேட்டாள். அந்த கேள்வியை கேட்டதும் ஜெயசமரன் உடனே, இங்க பார் வித்யா, எதை பத்தி பேசணும் எதை பத்தி பேசக்கூடாதுன்னு சின்ன குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது பெரியவங்க சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால நீ இதுல இருந்து கொஞ்சம் விலகியே இரு என்றான். இதை கேட்ட வித்யா உடனே வருத்தத்துடன், நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல சமரணனா, நான் இருண்ட அரண்மனையோட தலைவி. சரி, அதை விடு. நாளைக்கு நீ யாவர் பிரிவுக்கு போறியா? தயவு செஞ்சு என்னையும் உன் கூட கூட்டிட்டு போ. அம்மாவும் அப்பாவும் கூட இதுக்கு சம்மதிச்சிட்டாங்க என்றாள். ஆனால் ஜெயசமரன் அமைதியாக, இல்ல, நான் உன்னை என் கூட எங்கேயும் கூட்டிட்டு போறதா இல்ல. இங்கேயே அமைதியா இருந்து அம்மாவையும் அப்பாவையும் கவனிச்சுக்கோ என்றான். இதை கேட்ட வித்யா சிரித்தபடியே, சரி, அப்படின்னா நான் யாவர் பிரிவுக்கு ஒரு செய்தி அனுப்ப வேண்டியிருக்கும். உனக்கும் ஆரண்யா அக்காவுக்கும் நடுவுல இங்க என்ன நடக்குதுன்னு ஜரினா அக்கா கிட்ட சொல்லுவேன் என்றாள். இதை சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து ஓடத் தொடங்கினாள். அதை பார்த்த ஜெயசமரன் அவளை பின்தொடர்ந்து, ஹே நில்லு வித்யா, என் கையில சிக்குன நீ செத்த. தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இருக்காத வித்யா. சரி, பரவாயில்ல, என் கூட வா என்றான். அடுத்த நாள் ஜெயசமரன், வித்யா மற்றும் ஆரண்யா புறப்பட தயாராக இருந்தனர். ஜெயசமரனுக்கு வித்யாவை தன்னுடன் அழைத்துச் செல்ல விருப்பமில்லை என்றாலும் அவளது மிரட்டல்கள் இறுதியில் அவனை ஒப்புக்கொள்ளச் செய்திருந்தன. புறப்படும் நேரம் வந்தபோது ஜெயசமரன் ஜெயதீபனையும் அவன் அம்மாவையும் பார்த்து, அப்பா, அம்மா, நாங்க இப்ப கிளம்புறோம் என்றான். அதை கேட்ட அவர்கள் இருவரும் புன்னகையுடன் தலையசைத்தனர். பின்னர் தங்கள் பிள்ளைகளை பாசமாக பார்த்தபடியே, சமரா, வித்யா, போற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் என்றனர். அதன் பிறகு ஜெயசமரன் தாமதிக்காமல் கையசைத்தவாறே நடக்கத் தொடங்கினான். அவன் முன்னே சென்றதும் மற்ற இருவரும் ஒளியாக மாறி அவனை பின்தொடர்ந்து நகரத் தொடங்கினர். அதைத் தொடர்ந்து சில கணங்களிலேயே அவர்கள் மூவரும் தூரத்தில் மறைந்து போனார்கள். கணிசமான தூரம் பயணித்த பிறகு ஜெயசமரன் முதலில் ஆரண்யாவை ஸ்வர்கசித்தி பிரிவில் இறக்கிவிட்டான். அங்கு சென்றடைந்த போது காலப்போக்கில் ஸ்வர்கசித்தி பிரிவு மெதுவாக அதன் பழைய பெருமைக்கு திரும்ப தொடங்கியிருப்பதை அவன் கவனித்தான். அந்த பிரிவில் சிறிது நேரம் செலவழித்த பிறகு ஜெயசமரனும் வித்யாவும் அவர்கள் அனைவரிடமும் விடைபெற்றனர். அதன் பிறகு அவர்கள் யாவர் பிரிவை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். ஸ்வர்கசித்தி பிரிவிலிருந்து அரை நாள் பயணம் செய்த பிறகு அவர்கள் யாவர் பிரிவை அடைந்தனர். அந்த நேரத்தில் ஜெயசமரன் திடீரென நின்றான். பிறகு அவன் அமைதியாக நின்றபடி சுற்றிலும் கவனமாக பார்க்க தொடங்கினான். அப்போது அருகில் இருந்த ஒரு மலையின் உச்சியில் நீல நிற முடியுடன் ஜரீனா நின்று கொண்டிருப்பதை அவன் கண்டான். அங்கே ஜரீனாவை கண்டதும் ஜெயசமரன் சற்றே ஆச்சரியமடைந்தான். உடனே வித்யாவுடன் சேர்ந்து அவளை நோக்கி நடக்கத் தொடங்கினான். ஜெயசமரனும் வித்யாவும் தன்னை நோக்கி வருவதை ஜரீனாவும் உணர்ந்து கொண்டாள். அவர்கள் அருகில் வந்தபோது ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து, ஜரீனா, இங்க என்ன பண்ற என்று கேட்டான். இதை கேட்ட ஜரீனா அமைதியான குரலில், நான் உனக்காக தான் காத்திருக்கேன் சமரா என்றாள். முன்பை விட ஜரீனா மிகவும் அமைதியாக தெரிந்தாள். இருப்பினும் ஜெயசமரனுக்கு ஏதோ ஒன்று குறைவது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஆனால் அந்த குறைவு என்னவென்று அவனால் துல்லியமாக சொல்ல முடியவில்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்த பின் பெருமூச்சு விட்டபடி, ஜரீனா, நீ இப்படி வெளியே வரக்கூடாது. நீ நல்லா ஓய்வெடுக்கணும். வா, நம்ம திரும்பி போகலாம் என்றான். அந்த நேரத்தில் ஜெயசமரனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த வித்யா முன்பை விட மாறியிருந்த ஜரீனாவை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு ஆச்சரியமான குரலில், நீங்க நீங்க அதாவது நீங்க ஜரீனா அக்கா தானே? ஆனா நீங்க எப்படி இப்படி ஆனீங்க என்று கேட்டாள். இதை கேட்ட ஜெயசமரன் உடனே, தேவையில்லாத கேள்விகள் கேட்காத வித்யா, நாம போகலாம் என்றான். அதன் பிறகு அவர்கள் மூவரும் யாவர் பிரிவை நோக்கி நகரத் தொடங்கினர். அப்போது தூரத்தில் நின்று கொண்டிருந்த அக்னி மகா ஞானி அவர்கள் நுழைவதை பார்த்ததும் மெதுவாக பெருமூச்சு விட்டார். இதற்கிடையில் யாவர் பிரிவுக்குள் நுழைந்ததும் ஜெயசமரன் முன்னணியில் நடந்தான். அவனை பின்தொடர்ந்து வித்யாவும் ஜரீனாவும் வந்தனர். அந்த இரு பெண்களும் முன்பே சந்தித்திருந்ததால் ஒருவரை ஒருவர் அறிந்திருந்தனர். ஜெயசமரன் திரும்பி வந்ததைக் கண்ட யாவர் பிரிவின் வீரர்கள் அனைவரின் முகங்களிலும் மகிழ்ச்சி மலர்ந்தது. அவர்கள் உடனே உற்சாகமாக கூச்சலிட்டனர். அதை பார்த்த ஜெயசமரன் அமைதியாக புன்னகைத்துக் கொண்டே முன்னே நடந்தார். பின்னர் அவர்கள் மூவரும் மகேந்திரனும் யாவர் பிரிவின் மற்ற பெரியவர்களும் இருந்த மலையை நோக்கி பறந்து சென்றனர். ஜெயசமரன் திரும்பி வந்ததை கண்டதும் அங்கிருந்த பெரியவர்களின் முகங்களிலும் மகிழ்ச்சி தெரிந்தது. கிழக்கு பகுதியில் போர் முடிந்திருந்தாலும் ஜெயசமரன் மீண்டும் யாவர் பிரிவுடன் சேர்ந்திருப்பது
அனைவரின் மன உறுதியையும் அதிகரித்தது. மலையை அடைந்ததும் ஜெயசமரன் மகேந்திரனுக்கு வணக்கம் செலுத்தினார். சிறிது நேரம் அமைதியாக பேசிய பிறகு அவன், தலைவர் மகேந்திரன், மூத்த யாமனால வெளியே வர முடியுது என்றான். இந்த செய்தியை கேட்டவுடன் மகேந்திரனின் முகம் உணர்ச்சியால் நிரம்பியது. அதே நேரத்தில் ஜெயசமரன் அந்த பண்டைய கல்லிலிருந்து மெதுவாக வெள்ளை ஒளியை வெளிக்கொணர்ந்தான். அதன் பிறகு தனது விரல்களால் அந்த ஒளிக்குள் குறியீடுகளை வரைய தொடங்கினான். அந்த ஒளி குறியீடுகள் ஒன்றோடு ஒன்று கலந்து மெதுவாக கருப்பு உடையணிந்த ஒரு மனிதனின் உருவத்தை உருவாக்க தொடங்கின. அதைத் தொடர்ந்து சில கணங்களிலேயே அந்த உருவம் தெளிவடைந்தது. அதை உற்று பார்க்கும்போது அந்த மனிதன் வேறு யாருமல்ல, யாமன் தான் என்பது தெளிவாக தெரிந்தது. உருவம் முழுமையாக உருவானதும் யாமன் மெதுவாக கண்களை திறந்தார். அவர் உடனே முன்னிருந்த மகேந்திரனையும் மற்ற பெரியவர்களையும் பார்த்தார். அப்போது அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான உணர்ச்சி தோன்றியது. பிறகு கண்ணீர் ததும்பிய கண்களுடன், மகேந்திரா, என் மகனே, நான் திரும்பி வந்துட்டேன் என்றார். அதை கேட்டதும் மகேந்திரனின் உடல் நடுங்கத் தொடங்கியது. அதே நேரத்தில் வழக்கமாக அமைதியாக இருக்கும் அவரது முகத்துக்குள் பெரும் உணர்ச்சிகள் எழுந்தன. அப்போது அவரால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. மெதுவாக முன்னே நடக்கத் தொடங்கினார். பின்னர் நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது தந்தையை சந்திக்கும் ஒரு குழந்தையைப் போல மூத்த யாமனை அவர் இறுக்கமாக கட்டி பிடித்தார். அதை பார்த்து அருகில் நின்றிருந்த மற்ற பெரியவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அந்த நேரத்தில் யாமன் அனுபவித்த துன்பங்கள் அவர்களுக்கும் நினைவுக்கு வந்தன. ஏனெனில் யாவர் பிரிவின் இந்த மாபெரும் வீரன் தொண்டைமான் பிரிவின் கைகளில் ஒரு கைப்பாவையாக மாறியிருந்தார். அதோடு அவர்கள் அவரை யாவர் பிரிவுக்கு எதிராக பயன்படுத்தி இருந்தனர். அப்போது யாமனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. பிறகு விம்மிய குரலில், அப்போ நான் யாரோட பேச்சையும் கேட்காம என் இஷ்டப்படி நடந்துகிட்டேன். நான் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவு நம்ம யாவர் பிரிவுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத என்னால பார்க்க முடியல. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மகேந்திரா. உன்னால முடிஞ்சா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு மகனே என்றார். யாமனின் வார்த்தைகளை கேட்ட மகேந்திரன் மெதுவாக சிரித்தார். அந்த சிரிப்பில் வருத்தமும் புரிதலும் கலந்திருந்தது. பின்னர் அவர் சிரித்துக் கொண்டே, அப்போ நீங்க இளைஞரா இருந்தீங்க மூத்த யாமன். இளமையில யார்தான் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காம இருந்திருக்காங்க? உங்க பழி வாங்கலை என்னால முடிக்க முடியலங்கிறதுக்காக நீங்க என்ன குறை சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் என்றார். அதற்கு பதிலாக மூத்த யாமன் தலையசைத்தார். அப்போது அவரது பார்வை மென்மையாக இருந்தது. அதோடு அவர், இந்த பிரிவோட தலைவருங்கிற முறையில முழு பிரிவோட பொறுப்பும் உன்னோட தோள்கள்ல தான் இருந்துச்சு மகேந்திரா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ எடுத்த முடிவை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத என்றார். உண்மையில் யாமன் ஆரம்பத்திலிருந்தே மகேந்திரனை குறை சொல்லவில்லை. ஜெயசமரனைப் போலவே முழு பிரிவின் பாரமும் மகேந்திரனின் தோள்களில் இருந்ததை அவர் நன்றாக புரிந்திருந்தார். அந்த புரிதலே அவரின் வார்த்தைகளில் மென்மையாக வெளிப்பட்டது. அதை கேட்ட மகேந்திரன் தன் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீரை மெதுவாக துடைத்து கொண்டார். பிறகு தனது குரலை உயர்த்தி சத்தமாக, மூத்த யாமன், உங்க யாவர் பிரிவு உங்களை வரவேற்குது என்றார். அப்போது அவரது குரல் அந்த மலையெங்கும் எதிரொலித்தது. அந்த ஒலி யாவர் பிரிவு முழுவதும் பரவியதும் அங்கிருந்த எண்ணற்ற வீரர்கள் திடீரென மலையின் திசையை நோக்கி திரும்பினர். தங்கள் பிரிவின் மாபெரும் வீரரான மூத்த யாமன் திரும்பி வந்துள்ளார் என்பதை உணர்ந்ததும் அனைவரின் முகங்களிலும் மகிழ்ச்சி மலர்ந்தது. பல புதிய வீரர்களுக்கும் யாமனின் பெயர் கதைகளின் வழியாக பரிச்சயமாக இருந்ததால் அவர்களின் கண்களில் உற்சாகமும் மரியாதையும் தெளிவாக காட்சியளித்தது. அந்த நேரத்தில் ஜெயசமரன் புன்னகையுடன் யாமனை நோக்கி பார்த்து, உங்களை வரவேற்கிறோம் மூத்த யாமன் என்றான். அதை கேட்ட யாமன் மெதுவாக முழு யாவர் பிரிவையும் சுற்றி பார்த்தார். அப்போது அவரது முகத்தில் தோன்றிய புன்னகை அவரது மன நிறைவை வெளிப்படுத்தியது. உடனே கை கூப்பி ஜெயசமரனை பார்த்து, சமரா, இதெல்லாம் உன்னால மட்டும்தான் சாத்தியமாச்சு. அதுக்காக உனக்கு ரொம்ப நன்றி என்றார். ஜெயசமரன் அவரது ஆன்மாவை பாதுகாக்க பண்டைய கல்லை பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் அது எப்போதோ அழிந்திருக்கும் என்பதை யாமன் நன்றாக அறிந்திருந்தார். அதை கவனித்த ஜெயசமரன் தலையசைத்து புன்னகைத்தான். பின்னர் மெதுவாக தனது கைகளிலிருந்து ஒரு வெள்ளி ஒளியை வெளிப்படுத்தி, மூத்த யாமன், இப்போ நீங்க முழுசா குணமடைஞ்சதுனால இந்த பண்டைய பரிமாண குறியீட்டை அதோட உண்மையான உரிமையாளரான உங்ககிட்டயே நான் திரும்ப தந்துடுறேன். இதை என்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க என்றார். இதை கேட்ட யாமன் சற்று ஆச்சரியமடைந்தார். பின்னர் ஜெயசமரனின் கைகளில் இருந்த பண்டைய பரிமாண குறியீட்டை உற்று பார்த்தார். அந்த குறியீட்டை இழக்கப் போகிற போதும்
ஜெயசமரனின் கண்களில் எந்த சோகமோ பேராசையோ இல்லை என்பதை அவர் கவனித்தார். அத்தியாயம் 2077. ஒரு கணம் மௌனமாக நின்ற பிறகு யாமன் மெதுவாக கையை நீட்டி அந்த பண்டைய பரிமாண குறியீட்டை பெற்றுக்கொண்டார். அதை தனது கைகளில் ஏந்தியபடி கவனமாக பார்த்தார். அப்போது அவரது கண்களில் விசித்திரமான உணர்ச்சி தோன்றியது. சில நொடிகள் அமைதியாக இருந்த பின் ஒரு சிறிய புன்னகையுடன் அவர் அந்த பண்டைய குறியீட்டிலிருந்து சிறிதளவு இரத்தத்தை வெளியே இழுத்து தன் விரலால் சிதறடித்தார். அந்த இரத்த துளிகள் காற்றில் சிதறியவுடன் யாமனின் முகத்தில் திடீரென பலவீனம் தோன்றியது. இருந்தாலும் அவர் அந்த பண்டைய பரிமாண குறியீட்டை மெதுவாக வருடினார். பின்னர் தாழ்ந்த குரலில், என்ன மன்னிச்சிடு நண்பா. என்னாலதான் நீ இத்தனை ஆண்டுகளா தீய சக்திகளுடன் போராட வேண்டியதாயிடுச்சு. நான் ஒரு சிறந்த குருவா இருந்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னோட அடுத்த குரு நான் உன்னை கவனிச்சுக்கிட்டதை விட ரொம்ப சிறப்பா கவனிச்சுக்குவான்னு நான் நம்புறேன் என்றார். அவர் இதை சொன்னதும் அந்த பண்டைய பரிமாண குறியீட்டுக்குள் ஒரு சக்தி கிளர்ச்சி உருவானது. அதன் தாக்கத்தால் சுற்றியிருந்த காற்று மங்கலாக தோன்றியது. அதை பார்க்கும்போது அந்த பண்டைய குறியீடு யாமனிடமிருந்து விலகிச் செல்ல தயங்குவது போல தோன்றியது. அப்போது அருகில் நின்று கொண்டிருந்த ஜெயசமரன் இரத்தத்தை பிரித்ததன் மூலம் யாமன் என்ன செய்தார் என்பதை உடனே புரிந்து கொண்டான். முன்பு அவனும் அந்த பண்டைய குறியீட்டின் உரிமையாளராக இருந்ததால் இதன் அர்த்தம் அவனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. இருப்பினும் யாமன் ஏன் இவ்வாறு தன்னை அந்த பரிமாண பண்டைய குறியீட்டிலிருந்து துண்டித்துக் கொண்டார் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது யாமனுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதும் இனி அவர் அந்த குறியீட்டின் உரிமையாளராக இருக்க முடியாது என்பதும் தெளிவாக தெரிந்தது. ஜெயசமரனின் வியப்பான முகத்தை பார்த்த யாமன் மெதுவாக புன்னகைத்தார். பின்னர் அமைதியான குரலில், சமரா, பண்டைய குறியீட்டோட உரிமையாளருங்கிற முறையில இந்த உலகத்துக்கு வரப்போற பேராபத்தை பத்தி உனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உலகத்தோட மாபெரும் போர் மறுபடியும் ஆரம்பிக்க போகுது. அந்த நேரத்துல எந்த ஒரு நிலையிலையும் மனித குலம் அழியாம நாம பாத்துக்கணும். அதனால இந்த பண்டைய பரிமாண குறியீட்டை நீயே வச்சுக்கிறது நல்லதுன்னு நான் நம்புறேன். அதுவும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பண்டைய பரிமாண குறியீடும் அதையே தான் விரும்பும் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் வாய் ஆச்சரியத்தில் திறந்தது. அவன் ஆழமாக மூச்சு விட்டபடி அந்த பண்டைய பரிமாண குறியீட்டை நோக்கி பார்த்தான். அவன் இன்னும் தயங்கிக் கொண்டிருந்த போது திடீரென ஒரு பனிக்கரம் நீண்டு வந்து அவனது கையை பிடித்தது. அதே நேரத்தில் ஜரீனா அவனிடம், இந்த முடிவு மூத்த யாமனை பத்தியது மட்டும் இல்ல, பண்டைய பரிமாண குறியீட்டை பத்தியதும் தான் சமரா என்றாள். அந்த வார்த்தைகள் ஜெயசமரனின் தயக்கத்தை மெதுவாக கலைத்தன. அவன் உடனே பெருமூச்சு விட்டபடி தலையசைத்தான். பின்னர் அமைதியாக அந்த பண்டைய குறியீட்டை பெற்றுக்கொண்டான். பண்டைய பரிமாண குறியீட்டை தனது கைகளில் ஏந்திய பின் ஜெயசமரன் யாமனை பார்த்து, மூத்த யாமன், இந்த விலைமதிப்பற்ற பரிசை நான் ஏத்துக்கிறேன். அப்புறம் வரப்போற போர்ல பண்டைய குறியீட்டின் உரிமையாளரோட பொறுப்புகளையும் நான் நிறைவேற்றுவேன்னு உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்றான். அவன் இதை சொன்னதும் பண்டைய பரிமாண குறியீட்டிலிருந்து ஒரு வெள்ளி ஒளி மெதுவாக வெளிப்பட்டு அது விரைவாக ஜெயசமரனின் கைகளுக்குள் நுழைந்தது. அந்த நொடியில் ஒரு ஆழ்ந்த பண்டைய சக்தி தனது உடலுக்குள் பாய்ந்தது போல ஜெயசமரன் உணர்ந்தான். பிறகு அந்த பண்டைய பரிமாண குறியீடு அவன் உடலுக்குள் கலந்தபோது பண்டைய அழிவு குறியீடும் பண்டைய மின்னல் குறியீடும் திடீரென நடுங்கின. சில கணங்கள் பதட்டம் நிலவிய போதிலும் உடனே பண்டைய கல்லிலிருந்து ஒரு மென்மையான வெள்ளை ஒளி வெளிப்பட்டு ஜெயசமரனை சுற்றி பரவியது. அந்த ஒளியின் தாக்கத்தில் மற்ற இரண்டு பண்டைய குறியீடுகளும் மெதுவாக அமைதியடைந்து மூன்றாவது பண்டைய குறியீட்டுக்கு வழிவிட்டன. அப்போது படிப்படியாக ஜெயசமரனை சுற்றியிருந்த வெளி மங்கத் தொடங்கியது. பிறகு அவன் உடலிலிருந்து பரிமாண சக்தி வெளிப்பட ஆரம்பித்தது. இதை கண்ட யாமன் அமைதியான புன்னகையுடன், சமரா, பண்டைய பரிமாண குறியீடு உன்னை அதோட புது உரிமையாளரை ஏத்துக்க சம்மதிச்சிருச்சு. இப்போ நீ பண்ண வேண்டியது அதை கட்டுப்படுத்துறது தான். அதுக்கப்புறம் இந்த குறியீடு முழுசா உன்னோடதாயிடும் என்றார். யாமனின் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக தலையசைத்தான். அதே நேரத்தில் பண்டைய பரிமாண குறியீடு தனது உடலில் கலந்ததால் தனது சக்திகள் வேகமாக அதிகரிப்பதை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. அந்த அதிகரித்த சக்திகளுடன் தன்னால் இப்போது அவதார் நிலையை அடைய முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்குள் உருவாக தொடங்கியது. அந்த எண்ணம் தோன்றியவுடன் ஜெயசமரன் உடனடியாக திரும்பி வித்யாவை கவனித்துக் கொள்ளும்படி ஜரீனாவிடம் சொன்னான். பிறகு அடுத்த நொடியே ஒளியாக உருமாறிய ஜெயசமரன் அருகில் இருந்த ஒரு மலையை நோக்கி விரைந்து சென்று பயிற்சியை தொடங்கினான். ஏனெனில் பண்டைய பரிமாண குறியீட்டில் தேர்ச்சி பெற்று தன்னை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இப்போது அவனுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. அந்த நேரத்தில்
ஜெயசமரனின் உடலிலிருந்து பிரகாசமான வெள்ளி ஒளி வெளிப்பட்டு யாவர் பிரிவின் கவனத்தை ஈர்த்தது. ஜெயசமரன் பயிற்சியை தொடங்கியதை உணர்ந்த ஜரீனா உடனடியாக கையை அசைத்து மலையைச் சுற்றி ஒரு பனிக்கவசத்தை உருவாக்கினாள். ஜெயசமரன் தனது பயிற்சியை முடிக்கும் வரை அந்த பனிக்கவசம் அவனை பாதுகாக்கும் வகையில் அமைக்கப்பட்டது. அப்போது அருகில் நின்று கொண்டிருந்த மகேந்திரன் ஜெயசமரனை பார்த்து, சமரன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவதார் நிலையை அடைய முயற்சிக்கிறான் போல என்றார். இதை கேட்ட யாமன் தலையசைத்தபடியே, உண்மையை சொல்லணும்னா சமரனோட திறமைகள் என்னோடதை விடவும் ரொம்ப அதிகம் மகேந்திரா. அதனாலதான் இந்த பையன் யாவர் பிரிவிலேயே ரொம்ப திறமையான வீரனா வருவான்னு நான் நம்புறேன். இப்ப நாம அவனோட பயிற்சி முடியிற வரைக்கும் காத்திருக்கணும் என்றார். இதற்கிடையில் வித்யா கோபமாக உதட்டை சுழித்துக் கொண்டு, என்னோட அண்ணன் என்னை மறுபடியும் தனியா விட்டுட்டு பயிற்சிக்கு போயிட்டான். இப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதி அண்ணனா அந்த கடவுள் வேற யாருக்கும் கொடுக்க கூடாது என்றாள். அதற்கு ஜரீனா மெதுவாக புன்னகைத்து, நீ ஏன் இதுக்கு போய் இவ்வளவு வருத்தப்படுற வித்யா? உன்னோட அண்ணன் பயிற்சிக்கு போனது ஒரு நல்ல விஷயம்னு நினைச்சுக்கோ. ஏன்னா இப்போதான் நம்ம மனசு விட்டு பேசலாம் என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் வித்யாவின் கோபம் மெதுவாக கரைந்து இனிய புன்னகையாக மாறியது. அதே நேரத்தில் தூரத்தில் இருந்த ஒரு மலையின் மீது நின்று கொண்டிருந்த அக்னி மகா ஞானி ஜெயசமரன் பயிற்சி செய்து கொண்டிருந்த மலையை கவனமாக உற்று பார்த்து கொண்டிருந்தார். சில நொடிகள் அமைதியாக இருந்த அவர் மெதுவாக, 3வது பண்டைய குறியீடா? சமரா, இந்த அளவிலான சக்தி அடைகிறது அவ்வளவு சுலபமில்ல. நீ ரொம்ப திறமையானவன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ எங்களோட சகோதரிய மிஞ்ச விரும்புனா இந்த அளவு சக்தி கூட அதுக்கு பத்தாது. ஒருவேளை திறமையில அவளை உன்னால மிஞ்ச முடியுமான்னு பாப்போம் என்றார். இதற்கிடையில் ஜெயசமரனின் உடலில் அளவற்ற சக்தி பாய்ந்து கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து அவனது வளர்ந்து வரும் வலிமை தெளிவாக தெரிந்தது. பிறகு அவன் உடலில் இருந்த 3 பண்டைய குறியீடுகளும் ஒரு முக்கோணத்தை உருவாக்கி இருந்தன. ஆனால் அவை ஒன்றுக்கொன்று முரண்படுவது போல தோன்றியது. அப்போது பண்டைய கல் அந்த 3 குறியீடுகளின் கர்வத்தை அடக்க போராடி கொண்டிருந்தது. பண்டைய அழிவு குறியீடும் பண்டைய மின்னல் குறியீடும் பெரிதாக சிக்கலை ஏற்படுத்தவில்லை. ஏனெனில் அவற்றை ஜெயசமரன் நீண்ட காலத்திற்கு முன்பே கட்டுப்படுத்தி இருந்தான். இருப்பினும் புதிதாக வந்த பண்டைய பரிமாண குறியீடு மற்ற 2உடன் இணைந்திருப்பதை விரும்பாதது போல இருந்தது. அது ஒரே உரையில் 3 வாள்கள் வைக்கப்பட்டிருப்பது போன்ற நிலையை உருவாக்கியது. அக்னி சரிதாவின் வரலாற்றில் குறியீடுகளின் மூதாதையரை தவிர வேறு எந்த வீரனும் அனைத்து பண்டைய குறியீடுகளையும் ஒரே உடலில் பெற்றிருந்ததில்லை. அதனால் ஜெயசமரன் தற்போது 3 குறியீடுகளை கொண்டிருந்தாலும் அவற்றை நிர்வகிப்பது அவன் நினைத்ததை விட மிகவும் கடினமாக இருந்தது. இருப்பினும் ஜெயசமரன் தனது இதய துடிப்பை மெதுவாக அமைதிப்படுத்தி பண்டைய பரிமாண குறியீட்டை கட்டுப்படுத்த தொடங்கினான். முன்பே பண்டைய குறியீடுகளை கட்டுப்படுத்திய அனுபவம் இருந்ததால் அவன் பதட்டமடையவில்லை. மாறாக அவன் இதற்கு முன் ஒருபோதும் அனுபவிக்காத வகையில் தன்னை சுற்றியுள்ள பரிமாணத்தை உணரத் தொடங்கினான். அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் பரிமாண சக்திகள் அவனது உணர்வுகளை விரிவுபடுத்தின. பிறகு ஜெயசமரன் முழு உலகத்தையும் காணத் தொடங்கினான். அதே நேரத்தில் அவன் கண்கள் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு மூலையையும் தொட்டது போல இருந்தது. அவன் கண்களை மூடியிருந்தாலும் சாதாரண வீரர்களின் பார்வைக்கு எட்டாத ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ளவற்றை அவனால் பார்க்க முடிந்தது. ஆனால் ஒரு நீண்ட கணத்திற்கு பிறகு அவனது பார்வை திடீரென மங்கத் தொடங்கியது. அப்போது திரும்ப முடியாத அளவுக்கு ஆழமான ஒரு பரிமாணத்திற்குள் தனது மனம் நுழைந்து விட்டது என்பதை அவன் உணர்ந்தான். அதோடு பரிமாண சக்திகளை பயன்படுத்துவது எவ்வளவு ஆபத்தானது என்பதை அவன் இப்போதுதான் புரிந்து கொண்டான். ஏனெனில் தனது மனதை மீண்டும் உடலுக்குள் கொண்டு வர முடியாவிட்டால் அவனது உடல் ஒரு சிலையாக மாறி வாழ்நாள் முழுவதும் அங்கேயே சிக்கிக் கொள்ளும். இந்த எண்ணம் அவனுக்குள் கலக்கத்தை ஏற்படுத்தியது. இருப்பினும் அவன் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு பரிமாண சக்திகளை கட்டுப்படுத்த தொடங்கினான். பிறகு மெதுவாக அவன் மனம் மேகங்களை தாண்டி சூரியனை நோக்கி பயணித்தது. அங்கே அவன் இருள் நிறைந்த ஒரு உலகத்தை கண்டான். அந்த இருள் யாருடைய முதுகிலும் நடுக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு ஆழமாக இருந்தது. ஆனால் ஜெயசமரன் அந்த இருளில் தொடர்ந்து முன்னேறினான். நீண்ட நேரம் பயணித்த பின் திரும்பி பார்த்தபோது கோடிக்கணக்கான ஒளிக்கீற்றுகள் ஒன்றோடு ஒன்று கலந்திருந்தன. அந்த ஒளிக்கீற்றுகள் பிரம்மாண்டமான நுட்ப அமைப்பை போல தோன்றின. அதன் மறுபுறத்தில் கோடிக்கணக்கான மைல்கள் அகலமுள்ள ஒரு பிளவு திகிலூட்டும் காட்சியாக விரிந்திருந்தது. அந்த இருள் ஒரு அரக்கர்களின் நகரத்தை போல தோன்றியது. அங்கே உணரப்பட்ட அபாயகரமான அரக்க சக்திகள் ஜெயசமரனையே அச்சுறுத்தும் அளவுக்கு வலிமையானவை. அதிர்ஷ்டவசமாக அந்த பிரம்மாண்ட நுட்ப அமைப்பு அந்த தீய சக்திகளை தடுத்து நிறுத்தியது. அந்த பிளவை கவனமாக ஆராய்ந்த போது ஜெயசமரனின் மனதில் ஒரு எண்ணம் எழுந்து, இந்த விரிசல் வேற வேற உலகங்களுக்கு நடுவில் இருக்கிற பிளவா? ஒருவேளை இதுதான் அந்த இருளின் அடிமைகள் தோன்றிய இடமா இருக்குமோ? அப்படின்னா இந்த விரிசலுக்கு பின்னாடி இருக்கிற உலகத்தோட
விநாசராஜனுக்கும் தொடர்பு இருக்குமோ? அப்ப கண்டிப்பா இந்த நுட்பம் பண்டைய மூதாதையரால தான் உருவாக்கப்பட்டிருக்கணும் என்றான். பிறகு திடீரென்று ஜெயசமரனின் கவனம் அந்த பிரம்மாண்டமான நுட்பத்தின் மீது ஈர்க்கப்பட்டது. அதை கவனித்த அந்த நொடியில் அவன் உடலில் வியர்வை தோன்றியது. அவன் தன்னை கட்டுப்படுத்த முயன்றாலும் அதிலிருந்து மனதை விலக்க முடியவில்லை. ஏனெனில் அந்த நுட்பத்தில் இருந்த அளவற்ற சக்தியை எதிர்கொண்ட ஜெயசமரன் மெதுவாக பீதி அடையத் தொடங்கினான். அதே நேரத்தில் அதன் தாக்கத்தால் அவனது மனமே சிதைந்து போவது போல அவன் உணர்ந்தான். இருந்தபோதிலும் அவன் முன்னோக்கி நகர்ந்தபோது அந்த பிரம்மாண்ட நுட்பத்தின் மேல் ஒரு மங்கலான ஒளி பிரதிபலித்து ஒரு நிழலை உருவாக்குவது அவனது கவனத்திற்கு வந்தது. அந்த நிழலை தெளிவாக பார்க்க முடியாத போதிலும் அதிலிருந்து வெளிப்பட்ட சக்தி மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. ஜெயசமரன் இதற்கு முன்பு அப்படிப்பட்ட சக்தியை ஒருபோதும் உணர்ந்ததில்லை. அந்த எண்ணம் மனதில் எழுந்தபடியே, இந்த நிழல் ஒரு பண்டைய மூதாதையரோட குறியீடா என்று கேட்டான். அந்த நேரத்தில் அந்த நிழல் ஜெயசமரனை நோக்கி தனது கையை நீட்டியது. நீண்ட அந்த நிழலின் விரல் மெதுவாக அவனை நோக்கி வந்தது. ஜெயசமரன் அதிலிருந்து விலக முயன்றாலும் அவனால் நகர முடியவில்லை. பிறகு அந்த நிழலின் விரல் நீண்டு வந்து ஜெயசமரனை தொட்டது. அப்போது ஒரு திடீர் உணர்வுடன் அந்த தொடுதலின் அடுத்த நொடியில் அவனது மனம் வேகமாக பின்னோக்கி செல்லத் தொடங்கியது. அனைத்தும் சிதறிச் செல்வது போல உணர்ந்த அவன் இறுதியில் திடீரென நிஜ உலகத்திற்கு திரும்பியதாக உணர்ந்தான். பின்னர் ஜெயசமரன் மெதுவாக தனது மூடிய கண்களை திறந்தான். அப்போது அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான ஆச்சரியம் தெரிந்தது. அதே நேரத்தில் அவன் உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்திருந்தது. அதோடு தனது கைகளை முஷ்டிகளாக இறுக்கிக் கொண்டு, நான் திரும்பி வந்துட்டேனா என்று கேட்டான். அதன் பின்னர் அவனது பார்வை அருகில் இருந்த பனிக்கவசத்தின் மீது விழுந்தது. அந்த கவசத்தின் வழியே யாவர் பிரிவின் வீரர்களை அவனால் தெளிவாக காண முடிந்தது. பின்னர் அவன் மெதுவாக வானத்தை நோக்கி பார்த்தான். அப்போது அவனது கண்களில் ஒரு விசித்திரமான அச்சம் தோன்றியது. ஏனெனில் பரிமாண பண்டைய குறியீட்டின் தாக்கத்தால் குறியீடு மூதாதையரால் அரக்கர்களின் உலகம் முத்திரையிடப்பட்ட இடத்திற்கு தான் சென்று விட்டதாக ஜெயசமரன் உணர்ந்தான். அது ஒரு அவதாரின் கைக்கும் எட்டாத இடமாக இருந்தது. அதே நேரத்தில் சில நொடிகள் முன்பு தன் ஆன்மா அழிந்து போகும் அளவுக்கு ஆபத்தான நிலையில் இருந்ததை அவன் நினைத்தான். அந்த மங்கலான நிழலின் விருப்பப்படி நடந்திருந்தால் தன்னால் உயிர் பிழைத்திருக்க முடியாது என்பதும் அவனுக்கு தெளிவானது. அந்த எண்ணத்திலிருந்து மீண்டு வந்தபோது ஜெயசமரன் தனது கைகளில் மெதுவாக ஒரு வெள்ளி ஒளி தோன்றியதை கவனித்தான். அந்த ஒளி மெதுவாக அவன் உடல் முழுவதும் பரவத் தொடங்கியது. அதே சமயம் அவன் நெற்றியில் ஒரு லேசான அசைவை உணர்ந்தான். பிறகு கண்களை மூடியபடி ஒரு எண்ணத்தின் மூலம் தன்னால் 300 மைல்கள் தொலைவில் உள்ளவற்றை காண முடிவதை அவன் உணர்ந்தான். இந்த புதிய உணர்வு அவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அந்த வியப்புடன் அவன், அப்படின்னா நான் பண்டைய பரிமாண குறியீட்டை கட்டுப்படுத்த தொடங்கிட்டேனா என்று கேட்டான். அந்த எண்ணம் அவனுக்குள் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. உடனே ஜெயசமரன் தனது உடலுக்குள் இருந்த பண்டைய குறியீடுகளின் முக்கோணத்தில் கவனம் செலுத்தினான். அப்போது அந்த 3 பண்டைய குறியீடுகளும் அமைதியாக சுழன்று கொண்டிருந்தன. அதே நேரத்தில் அவற்றுள் எதிலும் எந்த விதமான விரோதமும் உணரப்படவில்லை. இந்த உண்மையை உணர்ந்ததும் ஜெயசமரனின் முகத்தில் அளவற்ற மகிழ்ச்சி தோன்றியது. பிறகு மெல்ல அவன் அந்த 3 குறியீடுகளின் சுழற்சி வேகத்தை அதிகரிக்க தொடங்கினான். அந்த நொடியில் அவனது சக்திகளில் அபாயகரமான அளவுக்கு அதிகரிப்பை உணர்ந்தான். அதோடு அவனது மேம்பட்ட சக்திகளுக்குள் அவதார் சக்திகளின் உணர்வு தனித்துவமாக வெளிப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த அவதார் சக்திகள் மெதுவாக அவன் உடல் முழுவதும் பரவத் தொடங்கின. அந்த உணர்வை தெளிவாக உணர்ந்த ஜெயசமரன் மகிழ்ச்சியுடன், அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அவதார் நிலை அடைய முடியும் என்று கத்தினான். அதன் பின்னர் காலம் மெதுவாக நகர்ந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் 2 மாதங்கள் கடந்து சென்றன. அந்த 2 மாதங்களிலும் மலையின் உச்சியில் இருந்த பனிக்கவசம் உருகாமல் இருந்தது. அதன் உள்ளே ஒரு மெலிந்த இளைஞன் அமைதியாக அமர்ந்திருப்பதை எல்லோரும் தெளிவாக காண முடிந்தது. ஆனால் காலம் நகர்ந்த போதெல்லாம் யாவர் பிரிவின் வீரர்கள் அந்த பனிக்கவசத்திற்குள் மிகவும் ஆபத்தான ஒரு சக்தி வளர்ந்து கொண்டிருப்பதை உணரத் தொடங்கினர். அதன் பின்னர் யாவர் பிரிவின் மேல் முழுவதும் சக்திகளாலான மேகங்கள் மெதுவாக மிதந்தன. அந்த மேகங்களில் திரண்டிருந்த ஆற்றல் அங்குள்ள சக்திகள் எவ்வளவு ஆபத்தான நிலையை அடைந்துள்ளன என்பதை தெளிவாக காட்டியது. அந்த அளவிற்கு சக்தி கொண்ட இந்த நிலை இந்திரஜித் நிலையில் உள்ள வீரரையே நடுங்க வைத்தது. அந்த நேரத்தில் யாவர் பிரிவின் மிக உயரமான மலையின் மீது நின்றிருந்த தலைவர் மகேந்திரனும் மற்றவர்களும் வானத்தில் மிதந்த அந்த மேகங்களை அண்ணாந்து பார்த்தபடி நின்றனர். அப்போது அவர்கள் முகங்களில் அதிர்ச்சியும் வியப்பும் கலந்திருந்தது. மகேந்திரனும் அவதார் நிலைக்கு மிகவும் அருகில் இருந்த ஒரு வீரர்தான். இறுதி கட்டத்தில் கூட அவர் இன்னும் 1/2 அடி தூரத்தில் மட்டுமே இருந்தார். ஆனால் அந்த காட்சியை பார்த்தபோது அவர் மெல்லிய குரலில், இந்த பையனை பார்க்கும்போது இவன் அவதார் நிலையை அடைய நேரம் வந்தது மாதிரி தெரியுது என்றார். அத்தியாயம் 2078.
மகேந்திரன் அவரது வார்த்தைகளை முடித்தவுடன் விசித்திரமான ஒலிகள் வானம் முழுவதும் மெதுவாக எதிரொலித்தன. அதன் பின்னர் சக்தி வாய்ந்த ஆற்றல்களால் உருவான மேகங்கள் மெதுவாக கலையத் தொடங்கின. அதை பார்த்த யாவர் பிரிவு வீரர்கள் அனைவரும் வியப்புடன் அந்த காட்சியை பார்த்தனர். மேகங்கள் கலைந்தபோது விசித்திரமான ஒளி கீற்றுகள் தரையில் விழுந்தன. அந்த ஒளி எவரையும் ஒரு கணம் சுய நினைவை இழக்கச் செய்தது. அந்த நேரத்தில் தொலைவில் இருந்த ஒரு மலையில் அமர்ந்திருந்த அக்னி மகாஞானி இந்த மாற்றத்தை உடனே உணர்ந்தார். பிறகு அவர் தனது பார்வையை ஜெயசமரன் இருந்த மலையின் பக்கம் திருப்பி, இது அவதார் நிலையோட ஒளி. இந்த பையன் இப்போ அவதார் நிலை அடையிறதுல வெற்றி பெற்றா அவனும் இந்த உலகத்தோட ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள்ல ஒருவனா கருதப்படுவான் என்று வியப்புடன் சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் அக்னி மகாஞானியின் முகத்தில் திடீரென கலக்கம் தோன்றியது. அவர் தனது மார்பை தொட்டுக்கொண்டு கவலையுடன், அந்த அரக்கனுங்க கடைசியா வெளியே வர முடிவு பண்ணிட்டானுங்க என்றார். அதன் பின்னர் வானத்தில் இருந்த சக்தி மேகங்கள் வேகமாக கலையத் தொடங்கின. அதோடு மின்னலின் கர்ஜனை அந்த இடமெங்கும் எதிரொலித்தது. அதைத் தொடர்ந்து சில கணங்களில் வானத்தில் ஒரு பிரம்மாண்டமான சக்தி சூறாவளி உருவாகி ஜெயசமரனை நோக்கி வேகமாக நகரத் தொடங்கியது. அந்த சூறாவளியின் சக்தி அளவில்லாததாக இருந்தது. அது மோதிய வேகத்தில் ஜரினா உருவாக்கியிருந்த பனி கவசம் உடைந்து பனித்துண்டுகள் எல்லா திசைகளிலும் சிதறின. அப்போது தூரத்தில் நின்று கொண்டிருந்த வித்யா இந்த காட்சியை பார்த்தவுடன் அவளது முகம் நிறம் மாறியது. அவள் உடனே தனது முஷ்டியை இறுக்கி ஒரு கருப்பு ஒளியை வெளிப்படுத்தினாள். அவள் செயல்பட தயாரான அந்த சமயத்தில் ஜரீனா அவளை தடுத்து, ஒருத்தர் அவதார் நிலையை அடைய விரும்பினா இதை எதிர்கொண்டுதான் ஆகணும். அதுல யாரும் தலையிடக்கூடாது. ஏன்னா யாராவது தலையிட்டா சமரன் தான் ரொம்ப கஷ்டப்படுவான் என்றாள். இதை கேட்ட வித்யா தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். பிறகு கவலையுடன் மலை உச்சியை நோக்கி பார்த்தாள். ஏனெனில் அந்த பயங்கரமான சூறாவளி வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அதை ஜெயசமரனால் தாங்க முடியுமா முடியாதா என யாராலும் சொல்ல முடியவில்லை. அதே நேரத்தில் மலையின் உச்சியில் நின்றிருந்த ஜெயசமரன் சூறாவளி தன்னை நோக்கி நெருங்கி வருவதை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனது முகத்தில் பயத்தின் ஒரு சிறிய சுவடு கூட இல்லை. மாறாக அவன் கண்களில் ஒரு விசித்திரமான நெருப்பு எரிந்தது. அதைத் தொடர்ந்து அவன் மெதுவாக தனது கையை அசைத்தான். உடனே அவனது தலைக்கு மேலே ஒரு பெரிய கருந்துளை தோன்றியது. அதன் பின்னர் அந்த சக்தி வாய்ந்த சூறாவளியின் அனைத்து சக்திகளும் இரக்கமின்றி முன்னோக்கி பாய்ந்து நேராக அந்த கருந்துளைக்குள் சென்றன. ஆனால் தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் அந்த கருந்துளை கடுமையாக நடுங்கியது. அப்போது ஒரு கொடிய தாக்குதல் தனது உடலின் உள்ளே செல்வது போல ஜெயசமரன் உணர்ந்தான். அந்த வலி காரணமாக அவன் ஒரு அடி அளவு பின்வாங்கினான். இருந்தாலும் இந்த நேரத்தில் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். அடுத்த கணத்தில் அந்த கருந்துளை வேகமாக சுழன்றது. உடனே ஜெயசமரனின் உடலிலிருந்து வெளிப்பட்ட அழிவு சக்திகள் உச்சத்தை அடைந்தன. பிறகு அந்த சக்திகள் சூறாவளியை மெதுவாக சுருக்க அந்த சூறாவளி குறுகிக் கொண்டே சென்றது. அதே நேரத்தில் ஜெயசமரனின் சக்தியும் வேகமாக உயர்ந்தது. அவதார் நிலையை அடைவது ஒரு சாதாரண சாதனை அல்ல என்பதால் அந்த காட்சி அங்கிருந்த அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அந்த சக்தி வாய்ந்த சூறாவளி மறையத் தொடங்கியது. ஆனால் அதே நேரத்தில் வானத்தில் மீண்டும் மேகங்கள் திரண்டு அவை மறுபடியும் கர்ஜிக்க தொடங்கின. பிறகு அடுத்த கணத்தில் 10 சக்தி வாய்ந்த சூறாவளிகள் ஒரே நேரத்தில் உருவாகி கீழிறங்க தொடங்கின. அதை பார்த்த அனைவரின் முகங்களிலும் அதிர்ச்சியும் பீதியும் தென்பட்டது. அதோடு அவை அனைத்தும் ஜெயசமரனை நோக்கி வேகமாக நகர்ந்தன. அந்த பயங்கரமான காட்சியை பார்த்த ஜெயசமரனின் முகத்திலும் அதே கவலை தோன்றியது. ஆனால் சில கணங்களில் அவன் ஒரு ஆழமான மூச்சை இழுத்தான். உடனே அவனது கண்கள் இரக்கமற்றதாக மாறின. ஏனெனில் இந்த சவாலை தன்னால் கடக்க முடியாவிட்டால் பண்டைய மகாஞானிகளின் பாதையை அடைய முடியாது என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். அந்த எண்ணத்துடன் அவன், பண்டைய அழிவு குறியீடே, வெளியே வா என்று கத்தினான். அவன் இதை சொன்னவுடன் ஒரு கருப்பு ஒளி வேகமாக முன்னோக்கி நகர்ந்தது. அதன் பின்னர் அந்த ஒளி மெதுவாக விரிந்து ஒரு பெரிய கருப்பு முத்திரையாக மாறியது. அந்த முத்திரை உருவான உடனே அந்த பகுதியில் இருந்த அழிவு சக்தி பயங்கரமாக அதிகரித்தது. அதனால் அங்கிருந்த மக்கள் தங்கள் உடலின் சக்தி மேல் நோக்கி இழுக்கப்படுவதை உணர்ந்தனர். அந்த நேரத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் அனைவரும் ஜெயசமரனின் தலைக்கு மேலே தோன்றிய அந்த குறியீட்டை பார்த்தனர். உடனே அவர்களின் முகங்களில் அதிர்ச்சி பரவியது. பிறகு அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி, இதுதான் அந்த பண்டைய அழிவு குறியீடா என்று வியப்புடன் கேட்டனர். அதே நேரத்தில் அந்த பண்டைய அழிவு குறியீடு மெதுவாக சுழலத் தொடங்கியது. அதன் சுழற்சி வேகம் அதிகரித்த போது அது ஒரு கருமையான உடலாக உருமாறியது. அந்த உடல் பார்ப்பதற்கு ஜெயசமரனின் உருவத்தைப் போலவே இருந்தது. ஆனால் கண்களுக்கு பதிலாக அதில் 2 பெரிய கருந்துளைகள் இருந்தன.
அந்த கருந்துளைகள் அந்த உருவத்திற்கு ஒரு மர்மமான மற்றும் அச்சமூட்டும் தோற்றத்தை அளித்தன. அதன் பின்னர் அந்த கருமையான உடல் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஒரு சக்தி வாய்ந்த கர்ஜனையை எழுப்பியது. அந்த கர்ஜனையுடன் சேர்ந்து அதன் வாயிலிருந்து அளவற்ற அழிவு சக்தி வெளிப்படத் தொடங்கியது. அதே நேரத்தில் மெல்ல மெல்ல முன்னேறி வந்த 10 சூறாவளிகளையும் பாதிக்கும் வகையில் வானம் முழுவதும் இருண்டது. அதன் பின்னர் அந்த சூறாவளிகள் அனைத்தும் வேகமாக அந்த கருமையான உடலின் வாய்க்குள் இழுக்கப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக உள்ளே நுழைந்தன. அப்போது ஜெயசமரன் அதிகமான சக்தியை உறிஞ்சிக் கொண்டிருந்ததால் அவனது உடலில் வெடிப்புகள் தோன்றத் தொடங்கின. சிறிது நேரத்திற்கு பிறகு அவனது உடல் மெதுவாக வீங்கிக் கொண்டிருப்பதை மக்கள் கவனித்தனர். அதைத் தொடர்ந்து சில கணங்களில் ஜெயசமரனின் உடல் ஆயிரக்கணக்கான அடி உயரம் வரை வளர்ந்தது. அந்த நேரத்தில் அவன் உடல் முழுவதும் சக்தி தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருந்தது. பிறகு திடீரென்று ஒரு கொடிய வெடிப்பு ஏற்பட்டது. அடுத்த கணத்தில் ஜெயசமரனின் கை வெடித்து அவனது கையிலிருந்து இரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த காட்சியை பார்த்த யாவர் பிரிவின் எண்ணற்ற வீரர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அதோடு ஜெயசமரன் தனது முயற்சியில் தோல்வியடைந்து விட்டானா என்ற கேள்வி அனைவரின் மனதிலும் எழுந்தது. பிறகு கவலை நிரம்பிய பார்வைகள் அனைத்தும் அவனது கையை நோக்கி திரும்பின. அப்போது அங்கே வானவில் நிறத்தில் ஒளிரும் ஒரு எலும்பு தெரிந்தது. அதே நேரத்தில் ஜெயசமரனின் வாயிலிருந்து ஒரு பண்டைய நாகத்தின் கர்ஜனை போன்ற ஒலி எழுந்தது. அதைத் தொடர்ந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அவனது கையில் இருந்த தோல் மீண்டும் வளரத் தொடங்கி மிக வேகமாக அவனது கை மீண்டும் உருவானது. அதன் பின்னர் ஜெயசமரனின் உடலின் மற்ற பாகங்களும் வெடிப்புகளால் சிதைக்கப்பட்டன. அந்த ஒவ்வொரு வெடிப்பும் மக்களின் இதயத்தை உறையச் செய்தது. ஆனால் சில கணங்களில் அந்த சிதைந்த பாகங்கள் மீண்டும் குணமாகத் தொடங்கின. மீண்டும் மீண்டும் இந்த காட்சி நடந்தது. ஒவ்வொரு முறையும் உடல் சிதைந்தது, பின்னர் அது மீண்டும் குணமானது. அதிர்ஷ்டவசமாக ஜெயசமரன் பண்டைய நிலையை வைத்திருந்தான். அதனால் அவனது எலும்புகள் சேதமடையவில்லை. அதே நேரத்தில் வெடிப்புகள் தொடர்ந்து நடக்க அந்த மலையைச் சுற்றிலும் இரத்த புகை பரவத் தொடங்கியது. பிறகு மெல்ல மெல்ல அந்த புகை அடர்த்தியானது. இந்த நிலை மாலை நேரம் வரை நீடித்தது. அதன் பின்னர் வெடிப்புகள் மெதுவாக குறைய தொடங்கி இறுதியில் அந்த வெடிப்புகள் முழுவதும் நின்றன. ஆனால் அந்த இடத்தை சூழ்ந்திருந்த இரத்த பனிமூட்டம் மிகவும் அடர்த்தியாக இருந்தது. அதன் வழியே யாராலும் எதையும் தெளிவாக காண முடியவில்லை. அதோடு ஜெயசமரன் உயிருடன் இருக்கிறானா அல்லது இறந்து விட்டானா என்பது யாருக்கும் தெரியவில்லை. அந்த நேரத்தில் வானில் இருந்த சூறாவளிகள் அனைத்தும் இறுதியாக அந்த கருமையான உடலுக்குள் நுழைந்தன. அதன் பின்னர் அந்த உருவம் கருப்பு ஒளியாக மாறி வேகமாக இரத்த பனிமூட்டத்திற்குள் நுழைந்து மறைந்தது. அடுத்த கணத்தில் அந்த இரத்த பனிமூட்டத்திற்குள் இருந்து ஊதா மற்றும் தங்க நிற ஒளி ஒன்று மெதுவாக உயரத் தொடங்கியது. பின்னர் அது ஒரு பிரம்மாண்டமான நாகமாக உருமாறியது. அப்போது அந்த நாகம் தனது வாயை திறந்து அந்த இரத்த பனிமூட்டம் முழுவதையும் விழுங்கியது. அதைத் தொடர்ந்து மெல்ல மெல்ல காட்சி தெளிவடைந்தது. அதே நேரத்தில் அந்த நாகம் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. அதன் பின்னர் மெலிந்த இளைஞன் ஒருவன் அனைவருக்கும் முன்னால் தோன்றி தனது முஷ்டியை இறுக்கினான். அடுத்த கணத்தில் 10,000 அடி உயரத்திற்கு ஒரு சக்தி நீரூற்று வெளிப்பட்டு வானில் மின்னியது. அதை பார்த்த மகேந்திரனும் மற்றவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில், இதுதான் அவதார் நிலையோட சக்தி நீரூற்று. அப்படின்னா சமரன் அவதார் நிலை அடையிறதுல வெற்றி அடைஞ்சிட்டான் என்று கூச்சலிட்டனர். அதை கேட்டதும் மலை உச்சியில் நின்றிருந்த ஜெயசமரன் முகத்தில் மெதுவான புன்னகையுடன், நான் கடைசியா அவதாரம் ஆயிட்டேன் என்றான். அப்போது அவனது உடலிலிருந்து முடிவற்ற சக்தி வெளிப்பட்டது. ஆனால் அவனது முகத்தில் இருந்த புன்னகை மட்டும் அப்படியே நிலைத்திருந்தது. அவதார் நிலையை அடைந்த பிறகு மற்ற நிலைகளுக்கும் இந்த நிலைக்கும் இடையிலான மிகப்பெரிய வேறுபாட்டை ஜெயசமரன் தெளிவாக உணர்ந்தான். அதனால்தான் 7வது மன்னனுடன் போரிட்ட போது அவனது உடல்நிலை மிகவும் மோசமடைந்திருந்தது. ஆனால் இப்போது ஜெயசமரனும் 7வது மன்னனும் மீண்டும் சந்தித்தால் நிலைமையை தன் பக்கம் திருப்ப முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்குள் உருவானது. அந்த நேரத்தில் வித்யா ஜெயசமரனை நோக்கி பறந்து வந்தாள். அவனுக்கு எதுவும் ஆகவில்லை என்பதை பார்த்ததும் அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அப்போது ஜரீனாவும் அவளுடன் இருந்தாள். அவர்களை பார்த்த ஜெயசமரன், நான் எத்தனை நாட்களா பயிற்சி எடுத்துட்டு வரேன் ஜரீனா என்று கேட்டான். அதற்கு ஜரீனாவுக்கு பதிலாக வித்யா, நீ பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சு இன்னையோட 2 வருஷம் முடியுது சமரன் அண்ணா என்றாள். இதை கேட்டதும் ஜெயசமரனின் முகம் ஆச்சரியத்தில் விரிந்தது. ஏனெனில் இவ்வளவு காலமாக பயிற்சி எடுத்ததை அவனால் நம்பவே முடியவில்லை. அப்போது ஜரீனா சிரித்தபடி, சும்மா இரு வித்யா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சமரா, நீ பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சு இன்னையோட 2 மாசம் முடிய போகுது என்றாள். அப்போதுதான் வித்யா தன்னை கேலி செய்கிறாள் என்பதை ஜெயசமரன் புரிந்து கொண்டான். வேறு ஒரு பரிமாணத்தில் இருந்ததால் காலத்தின் போக்கை அவன் உணர முடியாமல் போயிருந்தது.
அந்த நேரத்தில் மகேந்திரன், மூத்தயாமன் மற்றும் பலரும் ஜெயசமரனின் அருகில் வந்து அவனை வாழ்த்தினர். பிறகு மகேந்திரன் ஒரு பெருமூச்சு விட்டு, நானும் இத்தனை வருடங்களா பயிற்சி பண்ணிட்டு தான் வரேன். இன்னும் என்னால இந்திரஜித் உச்ச நிலையை தாண்டவே முடியல. ஆனா என்னை விட பல மடங்கு சின்ன பையனான நீ வலிமையில என்னையே மிஞ்சிட்ட. இதெல்லாம் பார்க்கும்போதுதான் அந்த விதியோட விளையாட்டு ரொம்ப விசித்திரமானதுன்னு புரியுது என்றார். அதற்கு ஜெயசமரன் ஏதோ சொல்ல போக அந்த நேரத்தில் திடீரென்று அவன் முகத்தின் நிறம் மாறியது. பிறகு அவன் பார்வை உடனே தொலைவில் இருந்த ஒரு மலையை நோக்கி திரும்பியது. அப்போது அந்த மலையிலிருந்து அபாயகரமான நெருப்பு அலைகள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருந்தன. அந்த காட்சியை பார்த்த ஜெயசமரன் பதட்டத்துடன், இதெல்லாம் என்ன? இந்த நெருப்பு அலைகள் அக்னி மகாஞானி கிட்ட இருந்து வருதா என்று கேட்டார். ஜெயசமரனை தவிர மற்ற அனைவரும் அந்த திசையை ஏற்கனவே கவனித்துக் கொண்டிருந்ததால் அவர்கள் முகங்களும் ஒரே நேரத்தில் நிறம் மாறின. அந்த நேரத்தில் கொழுந்துவிட்டு எரிந்த நெருப்பின் மத்தியிலிருந்து ஒரு சிவப்பு ஒளி தோன்றியது. பிறகு அந்த ஒளி வேகமாக ஜெயசமரனையும் மற்றவர்களையும் நோக்கி நகரத் தொடங்கியது. அது நெருங்கிய போது உடல் முழுவதும் சிவந்து போயிருந்த அக்னி மகாஞானிதான் அது என்பதை அனைவரும் தெளிவாக கண்டனர். ஆனால் என்ன நடந்தது என்று யாருக்கும் புரியவில்லை. பின்னர் தனது முகத்தில் கவலையுடன் அக்னி மகாஞானி மெதுவாக, அசுர கடல்ல இப்போ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. இருளின் அடிமைகள் கடைசியா வெளியே வராங்க. அதனால இப்போ அசுர கடல்ல ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்குது. எல்லாத்துக்கும் மேல எண்ணற்ற இருளின் அடிமைகள் அந்த கடலோட ஆழத்திலிருந்து வெளியே வராங்க. இந்த செய்தி ரொம்ப வேகமா கிழக்கு பகுதி முழுவதும் பரவும்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம எப்படியோ இருளின் அடிமைகள் என்னோட உண்மையான உருவத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் கவலை தெரிந்தது. ஏனெனில் அவன் முன்பு எரிமலை குழம்பு மூடியிருந்த அந்த இடத்திற்கு சென்றிருந்தான். அதனால் அங்குதான் அக்னி மகாஞானியின் உண்மையான உடல் இருக்கக்கூடும் என்று அவன் நினைத்தான். பிறகு ஏதோ நினைவுக்கு வந்தது போல ஜெயசமரன் அவரிடம், நீங்க இருக்கிற இடத்துல ஒரு சக்தி வாய்ந்த அரக்கன் சிறைப்பட்டு இருக்கிறதால அவங்க அந்த இடத்தை கண்டுபிடிச்சாங்களா? இல்ல நீங்க இருக்கிற இடம் ஏதாவது ஒரு இருண்ட சிறைச்சாலையா என்று கேட்டான். இதை கேட்டதும் அக்னி மகாஞானி தலையசைத்தார். பின்னர் சற்று தயக்கத்துடன், மொத்தம் 3 இருண்ட சிறைச்சாலைகள்ல என்னோட சிறைச்சாலையில தான் ரொம்ப கம்மியான இருளின் அடிமைகள் இருக்காங்க. ஆனா அங்கதான் ரொம்ப ஆபத்தான ஒரு அரக்கன் இருக்கான். அவன்தான் இருளின் அடிமைகளோட தலைவனுக்கு வாகனமாயிருந்த பிரபஞ்ச அரக்க மன்னன் என்றார். இந்த வார்த்தைகள் அவர்களை சுற்றியிருந்த மக்களை திகிலடையச் செய்தன. பிரபஞ்ச அரக்க மன்னனை பற்றி யாரும் கேள்விப்பட்டிருக்கவில்லை. ஆனால் அடிமைகளின் தலைவனை பற்றி அனைவருக்கும் தெரிந்திருந்தது. ஏனெனில் அவனை அழிக்க குறியீடுகளின் மூதாதையரே தன்னை தியாகம் செய்ய வேண்டிய அளவுக்கு அவன் கொடூரமானவன். அத்தகைய ஆபத்தான அரக்கனின் வாகனம் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்பதை நினைத்ததும் அங்கிருந்தவர்களின் இதயங்கள் நடுங்கின. அதே நேரத்தில் பிரபஞ்ச அரக்க மன்னனின் பெயரை கேட்டதும் ஜெயசமரனின் முகம் மேலும் கவலை அடைந்தது. அதோடு தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களும் பிரபஞ்ச அரக்க மன்னனுடன் கைகோர்த்திருந்ததை அவன் நினைவு கூர்ந்தான். அந்த அரக்கனின் சக்தி உண்மையிலேயே மிகப்பெரியது. மேலும் அக்னி மகாஞானியின் சிறையில் இருந்ததால் அவன் இன்னும் ஆபத்தானவனாக இருக்கலாம் என்று அவன் எண்ணினான். இல்லையென்றால் அவனை அடக்க அக்னி மகாஞானியை போன்ற வலிமைமிக்க வீரனின் தேவை ஏற்பட்டிருக்காது. அப்போது அக்னி மகாஞானி கலக்கமான குரலில், உண்மையை சொல்லணும்னா இந்த பிரபஞ்ச அரக்க மன்னனோட சக்திகள் கருங்கோன் சேனையில இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த அரக்கனான அரக்க மன்னனை விட கொஞ்சம் பலவீனமானதுதான். ஆனாலும் இந்த பிரபஞ்ச அரக்க மன்னன் தப்பிச்சிட்டா அவனை சமாளிக்கிறது அவ்வளவு எளிதா இருக்காது என்றார். இந்த வார்த்தைகள் ஜெயசமரனின் மனதில் ஆழமாக பதிந்தன. பிரபஞ்ச அரக்க மன்னன் தப்பித்து விட்டால் கருங்கோன் சேனையின் சக்தி மேலும் அதிகரிக்கும் என்பது அவனுக்கு புரிந்தது. அப்படியானால் மனிதர்களின் நிலைமை மிகவும் மோசமாக மாறிவிடும் என்பதும் தெளிவாக தெரிந்தது. சில கணங்கள் அமைதியாக இருந்த பிறகு அக்னி மகாஞானி ஜெயசமரனை நேராக பார்த்து, சமரா, எங்களுக்கு உன்னோட உதவி தேவை. ஆனா உன்னால எங்களுக்கு நேரடியா உதவ முடியாது. அதுக்கு பதிலா நீ குழப்ப மன்னன் கிட்ட போகணும். எனக்கு கிடைச்ச தகவல் படி கருங்கோன் சேனை குழுவும் குழப்ப மன்னனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் மாபெரும் போர்ல கடுமையா காயமடைஞ்சிருந்தான். ஆனா இப்போ முழுசா குணமடைகிற தருவாயில இருக்கான். அதனால நீ அவனை பாதுகாக்கணும்னு நான் விரும்புறேன். குழப்ப மன்னனோட இந்த நிலைமையும் கருங்கோன் சேனை குழுவுக்கு தெரிஞ்சிருக்குது. அவங்க குழப்ப மன்னனை மறுபடியும் காயப்படுத்தினா அரக்கர்களுக்கு எதிரான மனிதர்களோட பலம் பெரிய அளவுல கம்மியாயிடும் என்றார். அத்தியாயம் 2079. குழப்ப மன்னன் 8 பண்டைய மகாஞானிகளில் ஒருவர் என்பதும்
மனிதர்களின் பக்கம் நின்று போரிடும் மிகவும் சக்தி வாய்ந்த வீரர்களில் ஒருவர் என்பதும் அனைவருக்கும் தெரிந்திருந்தது. இப்போது அவருக்கு ஏதாவது நேர்ந்தால் மனிதர்களின் நிலைமை நிச்சயமாக மிகவும் கடினமாகிவிடும். அந்த நேரத்தில் ஜெயசமரன் பதட்டத்துடன், சரி, மின்னல் மகாஞானியும் மற்ற மகாஞானிகளும் இப்ப எங்க இருக்காங்க என்று கேட்டான். இதற்கு அக்னி மகாஞானி மெதுவாக, கருங்கோன் சேனை இந்த தாக்குதலை முழு தயாரிப்போட நடத்தி இருக்குது. மின்னல் மகாஞானி கருங்கோன் சேனை குழுவை தேடி போனதுனால அவங்க கிட்ட சிக்கிக்கிட்டான். அறிவு மகாஞானியும் இருள் மகாஞானியும் அரக்கர்களோட கண்காணிப்புல இருக்கிறதுனால அவங்களால குழப்ப மன்னனுக்கு உதவ போக முடியாது. அதனாலதான் எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது சமரா. ஜீவ மரண மகாஞானிய பொறுத்தவரை அவளோட காயங்களும் ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஒருவேளை அவளும் மறுபிறவில சிக்கி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் என்றார். ஜீவ மரண மகாஞானி என்ற பெயரை கேட்டவுடன் ஜெயசமரனின் முகத்தில் ஆச்சரியம் தோன்றி, ஜீவ மரண மகாஞானி இன்னும் உயிரோட இருக்காங்களா என்று கேட்டார். மனித உருவம் எடுத்திருந்த பண்டைய ஜீவ மரண குறியீடு மிகவும் சிக்கலானது என்பதை ஜெயசமரன் நினைவு கூர்ந்தார். மேலும் அழியா புனிதமின் பிரிவிடமிருந்து அறிந்திருந்தபடி ஜீவ மரண மகாஞானிதான் அவர்களின் மூதாதையர். அவர்கள் அவளது கல்லறையை திறந்தபோது பண்டைய ஜீவ மரண குறியீட்டை கொண்ட ஒரு முட்டையை கண்டார்கள். பின்னர் அந்த குறியீடு இனியாவாக உருமாறியது. இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த ஜெயசமரனின் கேள்விக்கு பதிலளித்த அக்னி மகாஞானி, ஜீவ மரண மகாஞானியால வாழ்க்கையையும் மரணத்தையும் கட்டுப்படுத்த முடியும். அதனால அழிவே இல்லாம யாராலையாவது இருக்க முடியும்னா அது ஜீவ மரண மகாஞானியால மட்டும்தான் முடியும். அதனால அவ கண்டிப்பா உயிரோட தான் இருக்கணும். ஆனா அவ இன்னும் முழிக்கலன்னு நான் நம்புறேன். பிரபஞ்ச அரக்க மன்னனை முழுசா அடக்க என்னோட இந்த நிழலை நான் என் உண்மையான உடம்போட இணைக்கணும். அதனால நீ சீக்கிரம் குழப்ப மன்னன் கிட்ட போகணும் என்றார். இதை சொன்ன அடுத்த கணமே அந்த நிழல் மெதுவாக மறைய தொடங்கியது. அதை பார்க்கும்போது அக்னி மகாஞானி தனது உண்மையான உருவத்தில் விழித்தெழப் போகிறார் என்பது தெளிவானது. இதற்கிடையில் ஜெயசமரனும் அவரின் வார்த்தைகளுக்கு ஒப்புக்கொண்டார். அதே நேரத்தில் அசுர கடலில் ஏற்பட்ட குழப்பத்தால் இனியாவும் மற்றவர்களும் நலமாக இருக்கிறார்களா என்பதை அறிய அவன் அங்கு செல்ல வேண்டியது அவசியமாக இருந்தது. செல்லும் முன் அக்னி மகாஞானி கவலையுடன் ஜரீனாவை நோக்கி பார்த்து, என்ன மன்னிச்சிரு சகோதரி, நீ முழுசா முழிக்கிற வர உன்னை என்னால பாதுகாக்க முடியல என்றார். அதற்கு ஜரீனா மெதுவாக தலையசைத்து ஜெயசமரனை சுட்டி காட்டி, கவலைப்படாதீங்க, இவன் எனக்கு எதுவும் நடக்க விட மாட்டான் என்றாள். அதை கேட்ட அக்னி மகாஞானி பெருமூச்சு விட்டார். அதைத் தொடர்ந்து சில கணங்களில் அவர் முற்றிலும் மறைந்து போனார். அதை பார்க்கும்போது அக்னி மகாஞானி தனது இந்த அவதாரத்தை மீண்டும் உண்மையான உடலுக்குள் இணைத்துக் கொண்டார் என்பதை ஜெயசமரன் புரிந்து கொண்டார். இதன் மூலம் அக்னி சரிதாவின் மீது சூழ்ந்திருக்கும் அரக்கர்களின் அச்சுறுத்தல் சிறியது அல்ல என்பது தெளிவானது. அதன்பின் தயக்கமின்றி ஜெயசமரன் மகேந்திரனை நோக்கி, தலைவர் மகேந்திரன், நான் உடனே அசுர கடலுக்கு புறப்படுறேன். அங்க கருங்கோன் சேனை குழு முழு தயாரிப்போட தாக்குதல் நடத்திட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கிழக்கு பகுதி இன்னும் கொஞ்ச நாள் பாதுகாப்பா இருக்கும் என்றார். இதை கேட்ட வித்யா பதட்டத்துடன், சமரனண்ணா, என்னையும் உன் கூட கூட்டிட்டு போ, நான் இதுவரைக்கும் அசுர கடலுக்கு போனதே இல்ல என்றாள். அவள் இதை சொன்னவுடனே ஜரீனாவும், நானும் உன் கூட வரேன் சமரா என்றாள். அவர்கள் இருவரும் தன்னுடன் வர விரும்புவதை கண்ட ஜெயசமரன் புன்னகைத்தான். ஒரு கணம் யோசித்த பின் அவர்களை தன்னுடன் அழைத்துச் செல்ல முடிவு செய்தான். வித்யாவிடம் பண்டைய இருள் குறியீடும் பண்டைய இருண்ட வாளும் இருந்ததால் அவளிடம் ஒரு இருளின் மன்னனையே எதிர்கொள்ளும் திறன் இருந்தது. ஜரீனாவை பொறுத்தவரை அவளுடைய உண்மையான சக்தியை ஜெயசமரனால் கூட இன்னும் முழுமையாக மதிப்பிட முடியவில்லை. அதனால் கடினமான சூழ்நிலை ஏற்பட்டால் ஜரீனா பெரிய உதவியாக இருக்க முடியும் என்று அவன் எண்ணினான். பிறகு ஜெயசமரன் பெருமூச்சு விட்டு, அப்படின்னா நாங்க 3 பேரும் உடனே அசுர கடலுக்கு போறோம். தலைவர் மகேந்திரன், நாங்க இங்கிருந்து போன உடனே யாவர் பிரிவு முழுவதையும் முத்திரையிட்டு பாதுகாப்பா வச்சுக்கோங்க. அப்புறம் ஏதாவது பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டா உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ நான் பண்டைய பரிமாண குறியீட்டுல தேர்ச்சி அடைஞ்சிட்டதுனால என்னால உடனடியா இங்க வர முடியும் என்றான். இதை கேட்ட தலைவர் மகேந்திரன் ஒப்புக்கொண்டார். அதன் பின் ஜெயசமரனும் தாமதிக்கவில்லை. உடனே ஜரீனா மற்றும் வித்யாவின் கைகளை பிடித்து அவர்களை தன்னுடன் வரும்படி சைகை காட்டினான். பிறகு சில அடிகள் முன்னேறியவுடன் ஜெயசமரனின் உடலிலிருந்து வெள்ளி ஒளி வெளிப்பட்டு வித்யாவையும் ஜரீனாவையும் சூழ்ந்தது. அடுத்த கணமே அந்த பிரகாசமான வெள்ளி ஒளியில் மூவரும் மறைந்து போனார்கள். அவர்கள் சென்றவுடன் மகேந்திரனின் முகத்தில் உதவியற்ற தன்மையும் கவலையும் வெளிப்பட்டன. அப்போது அவர் மூத்த யாமனை பார்த்து, மறுபடியும் ஒரு தடவை இந்த உலகத்து மேல அழிவோட அச்சுறுத்தல் சூழ்ந்திருக்குது. இந்த தடவை மனிதகுலம் தன்னையும் பிரபஞ்சத்தையும் எப்படி காப்பாத்திக்க போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் என்றார். மறுபுறம் அசுரக் கடல் பறந்து விரிந்திருந்தது. அதன் மீது எண்ணற்ற மேகங்கள் மிதந்து கொண்டிருந்தன.
மேகங்களின் இடைவெளிகளில் ஊடுருவிய சூரிய ஒளி முழு கடலையும் பளபளப்பாக காட்டியது. அப்போது அந்த பகுதி அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஏனெனில் திடீரென வானத்தின் ஒரு பகுதி மங்கியது. அதன் பின்னர் வெள்ளி ஒளி தோன்றியது. அந்த ஒளியிலிருந்து 3 நிழல்கள் வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தன. 3 ஆண்டுகளுக்கு முன்பு தனது உயிரை காப்பாற்ற வந்திருந்த அந்த பரிச்சயமான கடலை ஜெயசமரன் மீண்டும் ஒரு முறை கண்டான். கடைசியாக இங்கு வந்தபோது அவன் ஒரு சாதாரண வீரனாக இருந்தான். ஆனால் இங்கிருந்து கிளம்பிய போது அவனது பெயர் அசுர கடல் முழுவதும் பரவி இருந்தது. அந்த நினைவுகள் அவன் முகத்தில் விசித்திரமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தின. அதை கவனித்த ஜரீனா மெதுவாக புன்னகைத்து, சமரா, நீ கிழக்கு பகுதியிலிருந்து தப்பிச்சு ஓடி வந்த இடம் இதுதானா? இந்த இடத்துல வாழ்ந்தது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா என்று கேட்டாள். இதை கேட்ட ஜெயசமரன் பெருமூச்சு விட்டபடியே, இங்க கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது ஜரீனா. கஷ்டங்களை சந்திக்காம இருந்திருந்தா என்னோட இலக்கை நான் ஒரு நாள் அடைஞ்சிருக்க முடியாது. சரி, இப்போ நம்ம அசுர கடலோட எந்த பகுதியில் இருக்கோம்னு எனக்கு சரியா தெரியல. ஏன்னா இந்த இடம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஒருவேளை முன்னாடி போக போக நம்ம எங்க இருக்கோம்னு புரிஞ்சுக்க முடியும் என்றான். அதன் பிறகு அவர்கள் மூவரும் மெதுவாக முன்னோக்கி நகரத் தொடங்கினர். அதே நேரத்தில் அவர்கள் இருந்த அசுர கடலின் பகுதி மிகவும் சிறியது என்பதை ஜெயசமரன் ஏற்கனவே உணர்ந்திருந்தான். இருப்பினும் சிறிது நேரம் முழு வேகத்தில் சென்ற பிறகும் அவர்கள் ஒருவரை கூட காணவில்லை. அந்த அமைதியும் வெறுமையும் ஜெயசமரனின் மனதில் சற்று கவலையை ஏற்படுத்த தொடங்கிய நேரத்தில் திடீரென்று ஜரீனா மேற்கு திசையை சுட்டி காட்டி, அங்க பாரு சமரா, அங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒரு நிமிஷம், அவங்கள சுத்தி இருளின் சக்திகளை என்னால உணர முடியுது என்றாள். ஜரீனாவின் வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரன் உடனடியாக அந்த திசையை நோக்கி திரும்பினான். ஆனால் அங்கே அவனால் எதையும் உணர முடியவில்லை. இது அவனை ஆச்சரியப்படுத்தியது. உடனே அவன் மனதிற்குள், அப்படின்னா இதுக்கு அர்த்தம் ஜரீனாவோட சக்திகள் உண்மையிலேயே ரொம்ப அதிகமாயிருக்கு என்று நினைத்தான். அவனது ஆச்சரியத்தை கவனித்த ஜரீனா மெதுவாக, விஷயம் என்னன்னா, என்னால இருளின் சக்திகளை ரொம்ப வேகமா உணர முடியுது என்றாள். அதற்கு ஜெயசமரன் புரிந்து கொண்டது போல தலையசைத்தான். ஆனால் அந்த விஷயத்தை பற்றி இப்போது விவாதிப்பது தேவையில்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனால் உடனடியாக அந்த வெள்ளி ஒளியின் உதவியுடன் அவர்கள் மூவரும் 30 கல் தூரத்தை நொடி பொழுதில் கடந்து சென்றனர். அந்த பண்டைய பரிமாண பாதையின் மூலம் பயணம் செய்வது நம்ப முடியாத அளவிற்கு எளிதாக இருந்தது. சில நொடிகளுக்கு பிறகு ஜெயசமரன் கடலில் பிரம்மாண்டமான கப்பல்களை பார்த்தான். அந்த கப்பல்கள் வேகமாக முன்னேறி கொண்டிருந்தன. அப்போது அவர்களுக்கு பின்னால் அடர்த்தியான கருமேகங்கள் துரத்துவது போல தோன்றின. அந்த மேகங்களை கவனித்த ஜெயசமரன் அவற்றிற்குள் ஆபத்தான அரக்க சக்திகள் இருப்பதை உணர்ந்தான். அதைத் தொடர்ந்து சில நிமிடங்களில் வேகமாக நகர்ந்த அந்த மேகங்கள் கப்பல்களை முற்றிலும் சூழ்ந்து கொண்டன. பின்னர் எண்ணற்ற இருளின் அடிமைகள் அந்த மேகங்களிலிருந்து இறங்கி கப்பலில் இருந்தவர்களை தாக்கத் தொடங்கினர். உடனே போரின் ஓசைகள் முழங்கின. சில கணங்களிலேயே அந்த 3 பெரிய கப்பல்களும் குழப்பத்தில் மூழ்கின. பின்னர் அந்த கப்பல்கள் முற்றிலும் காலியாகிவிட்டன. தூரத்திலிருந்து இந்த காட்சியை கவனித்த ஜெயசமரன் கப்பல்களில் இருந்த கொடிகளை பார்த்தான். அந்த கொடிகளை பார்த்தவுடன் அவை வர்த்தக கப்பல்கள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதை பற்றி யோசித்தபடியே, இந்த வர்த்தக கப்பல்கள் ஒருவேளை பைஜா பிரிவுக்கு சொந்தமானதா இருக்குமோ என்று நினைத்தான். அடுத்த கணமே ஒரு கொடியில் பைஜா பிரிவின் சின்னத்தை அவன் கண்டான். அதை கண்டவுடனே அவன் பீதியுடன், பைஜா பிரிவோட சின்னமா? அப்படின்னா இந்த இடம் வான்மண்டலத்துக்கு பக்கத்துல இருக்கணும் என்றான். இதற்கிடையில் கப்பலில் இருந்த சிலர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஆனால் அவர்கள் அரக்கர்களுடன் சண்டையிடுவதற்கு பதிலாக பயத்தில் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் தங்கள் தோழர்கள் வேதனையான அலறல்களுடன் இருளின் அடிமைகளுக்கு இரையாவதை அவர்கள் நேரில் பார்த்து கொண்டிருந்தனர். ஜெயசமரன் நினைத்தது போலவே அந்த மக்கள் அனைவரும் பைஜா பிரிவைச் சேர்ந்தவர்களாக இருந்தனர். அவர்களின் உடல்கள் மெதுவாக சக்தியை இழந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் அவர்களில் வலிமையான ஒரு வீரன் தனது உயிரை பற்றி கவலைப்படாமல் தனது ஆட்களை பின்னுக்கு தள்ளியபடி அரக்கர்களுடன் தொடர்ந்து போரிட்டுக் கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் நின்றிருந்த ஒருவன் பதட்டத்துடன், குணாண்ணா, இந்த அரக்க மேகங்கள் வளர்ந்துகிட்டே போகுது, இப்ப நாம என்ன பண்றது என்று கேட்டான். அப்போது முன்னால் நின்றிருந்த இளைஞன் முகத்தில் கவலை தெரிந்தது. அவன் உடனே பதட்டத்துடன், இந்த அரக்கர்கள் எல்லாருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க. இன்னும் அதிகமான அரக்கர்கள் நம்ம கப்பலுக்கு வந்தா நம்மால அவங்கள தடுக்க முடியாது. நண்பர்களே, நாம சின்ன சின்ன குழுக்களா பிரிஞ்சு சின்ன படகுகளை பயன்படுத்தி உடனடியா இங்கிருந்து தப்பிச்சு போயிடுவோம் என்றான். அவன் இதை சொன்ன அதே நேரத்தில் ஒரு அரக்கன் பதுங்கி வந்து அவனை தாக்கினான். ஆனால் சரியான நேரத்தில் ஒரு பெண் தனது வாளால் அந்த அரக்கனை கொன்றாள். அவள் அவ்வாறு செய்தபோது, குணானா, இந்த அரக்கர்கள் எவ்வளவு வேகமானவங்கன்னு நாம பார்த்துட்டோம், அதனால நம்மால இங்கிருந்து தப்பிக்க முடியாது என்றாள். அவள் முகத்தை உற்று பார்க்கும்போது
அந்த பெண் லீனா என்று தெரிந்தது. அவள் இப்போது முன்பை விட வயதில் மூத்தவளாகவும் மிகவும் தைரியமானவளாகவும் தோன்றினாள். அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் குணாவின் உடல் உறைந்து போனது. அவன் உடனே தனது பார்வையை திருப்பி பைஜா குழுவினரை பிரமிப்புடன் பார்த்தான். பின்னர் பெருமூச்சுடன், அந்த தீவுல இருந்து நாம தப்பிச்சதுக்கு அப்புறமும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியல. அந்த கடவுள் நம்மளை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு எனக்கு ஒன்னும் தெரியல என்றான். அவனை அத்தகைய உதவியற்ற நிலையில் கண்டதும் அவனை சுற்றி நின்றிருந்த பைஜா குழுவினரின் முகங்களில் மேலும் கவலை தெரிந்தது. கடந்த 1 மாதமாக அசுர கடலில் நடந்து கொண்டிருந்த அனைத்தும் அவர்கள் ஒரு கெட்ட கனவில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தியது. அதோடு அசுர கடல் முழுவதும் இவ்வாறு மாறும் என்று யாரும் கற்பனை கூட செய்திருக்கவில்லை. அந்த நேரத்தில் திடீரென்று பலத்த காற்று வீசியது. மேலும் மற்றொரு அரக்க மேகம் வேகமாக அவர்களின் கப்பலை நோக்கி நெருங்கியது. இந்த அரக்க மேகம் முந்தையதை விட பெரியதாக இருந்தது. அதற்குள் இன்னும் அதிகமான அரக்கர்கள் இருந்தனர் என்பது தெளிவாக தெரிந்தது. அப்போது அந்த மேகத்தினுள் இருந்த எண்ணற்ற அரக்கர்கள் தங்களின் கோரமான சிவப்பு கண்களால் கப்பலில் இருந்தவர்களை உற்று பார்த்தனர். அந்த நேரத்தில் அந்த அரக்க மேகத்திலிருந்து ஒருவன் வெளிப்பட்டு குணாவையும் லீனாவையும் கூர்ந்து பார்த்தான். அந்த அரக்கனை கண்டவுடன் குணாவும் அவனது தோழர்களும் இன்னும் அதிகமாக பயந்தனர். ஏனெனில் அந்த அரக்கன் ஒரு சக்தி வாய்ந்த இந்திரஜித் நிலை வீரனாக இருந்தான். அப்படி இருக்க குணாவும் மற்றவர்களும் அவனை எப்படி எதிர்கொள்வது என்று யோசித்தார்கள். இந்த எண்ணத்துடன் லீனா கோபத்தில் பற்களை கடித்தபடியே பதட்டமான குரலில், அப்படின்னா இதுதான் நம்மளோட முடிவா என்று கேட்டாள். அந்த நேரத்தில் திடீரென்று தூரத்திலிருந்து ஒரு குரல், லீனா, ஒன்னும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம் என்று கேட்டது. அந்த குரல் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. அதே நேரத்தில் அந்த குரலை கேட்டதும் லீனாவும் மற்ற அனைவரும் உடனடியாக அந்த திசையை நோக்கி தங்கள் பார்வையை திருப்பினர். அப்போது லீனாவின் கண்களில் ஒரு பரிச்சயமான உருவம் தென்பட்டது. அடுத்த கணமே அவளது முகத்தில் மகிழ்ச்சி பரவி, சமரண்ணா, நீங்க இங்க இருக்கீங்களா என்று அவள் உற்சாகமாக கேட்டாள். லீனாவின் மகிழ்ச்சியை பார்த்த குணா மிகுந்த ஆச்சரியமடைந்தான். பிறகு உடனே அவன் பார்வை அந்த திசையை நோக்கி திரும்பியது. அங்கே ஜெயசமரன் புன்னகைத்தபடி மெதுவாக அவர்களை நோக்கி வருவதை அவன் கண்டான். அப்போது வித்யாவும் ஜரீனாவும் அவனுடன் இருந்தனர். அதைத் தொடர்ந்து அவர்கள் மூவரும் வான் வழியாக அருகில் இருந்த கப்பலின் மேல் இறங்கினர். அந்த நேரத்தில் ஜெயசமரன் முன்னால் விரிந்திருந்த அரக்க மேகத்தை கவனித்தான். எண்ணற்ற அரக்கர்கள் அந்த மேகத்திற்குள் அலைமோதி கொண்டிருந்தனர். ஆனால் குணாவின் முகத்தில் இன்னும் கலக்கம் காணப்பட்டது. பின்னர் அவன் அவசரமாக, சமரா, சீக்கிரம் இங்கிருந்து வெளியே போயிரு, இந்த அரக்கர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க என்றான். குணாவின் அந்த பதட்டமான முகத்தை பார்த்த ஜெயசமரன் சத்தமாக சிரிக்கத் தொடங்கினான். அதே நேரத்தில் ஓடிச் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்பது அவனது முகத்தில் தெளிவாக இருந்தது. பிறகு அடுத்த கணமே அவன் அனைவரையும் பின்னுக்கு தள்ளியபடி முன்னேறி அவர்களுக்கு முன் வந்து நின்றான். அவ்வாறு நின்றபடியே அமைதியான குரலில், குணாண்ணா, இவனுங்களை பார்த்தெல்லாம் இவ்வளவு பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு ஓரமா நில்லுங்க, நான் இவனுங்களை பாத்துக்கிறேன் என்றான். இதை சொன்னவுடனே ஜெயசமரன் புன்னகைத்தபடி தனது கையை முன்னோக்கி நீட்டினான். பின்னர் முஷ்டியை இறுக்கிக் கொண்டு திடீரென மின்னல் கீற்றுகளை திரட்டத் தொடங்கினான். அப்போது அந்த மின்னல்கள் பிரகாசமாக மின்னின. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அவை ஒன்றிணைந்து ஆயிரக்கணக்கான அடி அகலமுள்ள ஒரு மாபெரும் கையாக உருமாறின. பிறகு மின்னலால் உருவான அந்த பெரிய கை வேகமாக முன்னேறி வந்த அரக்க மேகங்களுடன் நேரடியாக மோதியது. அப்போது அந்த மின்னல் கை கடந்து சென்ற இடமெல்லாம் அரக்க சக்திகளால் உருவாக்கப்பட்ட மேகங்கள் சிதறின. அதனுடன் அந்த மேகங்களுக்குள் இருந்த எண்ணற்ற இருளின் அடிமைகளும் கண்ணிமைக்கும் நேரத்தில் சாம்பலாகி மறைந்தனர். ஆனால் தனது வேலையை முடித்த பிறகும் அந்த மின்னல் கை தொடர்ந்து முன்னேறியது. அதனால் அரக்கர்களின் வேதனையான கூச்சல்கள் தொடர்ச்சியாக கேட்டன. அதே நேரத்தில் அருகில் இருந்த கப்பல்களிலிருந்து கேட்ட மனிதர்களின் அலறல்களும் மெதுவாக அடங்கின. ஒரு விதத்தில் இதுவரை வேட்டையாடுபவர்களாக இருந்த இருளின் அடிமைகள் இப்போது வேட்டையாடப்படுபவர்களாக மாறியிருந்தனர். அப்போது பேரழிவை ஏற்படுத்திய அந்த இருளின் அடிமைகள் அழிக்கப்படுவதை அங்கிருந்த அனைவரும் திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். அதை பார்த்த மிகவும் சக்தி வாய்ந்த இந்திரஜித் அரக்கன் கூட அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். ஆனால் அவன் மட்டுமல்ல, கப்பலில் இருந்த குணாவும் அவனது தோழர்களும் வாயடைத்து நின்றனர். ஏனெனில் சில கணங்களுக்கு முன்பு கொந்தளித்த கடல் இப்போது முற்றிலும் அமைதியாகி இருந்தது. அதைத் தொடர்ந்து சுற்றிலும் அமைதி, மெல்லிய காற்றின் ஓசை மட்டுமே அங்கே கேட்டது. அத்தியாயம் 2080. ஜெயசமரனின் மின்னல் கை தாக்குதலை மீதமிருந்த கப்பல்களில் இருந்த மக்களும் திகைப்புடன் பார்த்தனர். அதோடு சில கணங்களில் நிலைமை எப்படி இவ்வளவு கடுமையாக மாறியது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முயன்றனர். ஏனெனில் மனிதர்களை இரக்கமின்றி அழித்த இருளின் அடிமைகள்
இவ்வளவு விரைவாக அழிந்து விட்டதை அவர்களால் நம்ப முடியவில்லை. பின்னர் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அனைவரின் கவனமும் மெதுவாக ஜெயசமரனை நோக்கி திரும்பியது. ஆனால் ஜெயசமரன் அவர்களின் பார்வைகளை பொருட்படுத்தவில்லை. மாறாக உயிர் தப்பியிருந்த அந்த இந்திரஜித் அரக்கனை பார்த்து, இந்த இந்திரஜித் அரக்கன் தப்பிப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. சரி, பரவாயில்ல, இவனையும் இப்ப முடிச்சிடுறேன் என்றான். ஆனால் அவன் அடுத்து எதையும் செய்யும் முன்பே லீனாவும் மற்றவர்களும் மெதுவாக சுய நினைவுக்கு திரும்ப தொடங்கினர். பின்னர் லீனா ஜெயசமரனை நோக்கி நடுங்கும் குரலில், சமரனண்ணா, இதையெல்லாம் நீங்க உண்மையிலேயே பண்ணீங்களா என்று கேட்டாள். அப்போது அவர்கள் அனைவரின் ஆச்சரியத்தையும் கவனித்த ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து, முதல்ல இந்த அரக்கனை முடிப்போம், அதுக்கப்புறம் நாம சாவகாசமா பேசலாம் என்றான். அதை சொல்லிவிட்டு ஜெயசமரன் தனது பார்வையை அந்த அரக்கனை நோக்கி திருப்பினான். அப்போது அவனது கண்களில் இரக்கமற்ற உறுதி தெரிந்தது. இதை கண்ட அந்த அரக்கன் கோபமாக, டேய் பொடியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இருளின் அடிமைகளான எங்களை அழிப்ப? இனி உன்னை அந்த கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை மெதுவாக மலர்ந்தது. பிறகு அடுத்த நொடியில் அவன் அந்த அரக்கனை நேராக பார்த்து, டேய், நீ என்ன மிரட்டுறியா? உங்க அரக்க கூட்டத்தோட 9வது மன்னனை நான் இப்பதான் கொன்னேன். அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் என்னோட கால் தூசுக்கு சமம். இனி நீயும் உன்னோட பிரிவும் தான் என்னை பார்த்து பயப்படணும். ஏன்னா இந்த சமரன் ஜெயந்தன் அசுர கடலுக்குள்ள அவன் காலடி எடுத்து வச்சிட்டான் என்றான். ஜெயசமரன் 9வது மன்னனை பற்றி சொன்ன வார்த்தைகள் இருளின் அடிமையான இந்திரஜித் அரக்கனை உடனே அதிர்ச்சி அடைய செய்தன. பிறகு அவன் திடீரென, இப்ப நீ என்ன சொன்ன? நீ 9வது மன்னனை கொன்னுட்டியா என்று கேட்டான். அப்போது ஜெயசமரனின் முகத்தில் தெரிந்த இரக்கமற்ற புன்னகையை கண்டதும் அந்த அரக்கனின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. பிறகு அடுத்த கணமே அவன் தனது உடலிலிருந்து அளவற்ற அரக்க சக்திகளை வெளிப்படுத்தி கருமையான ஒளிக்குள் மறைந்து போனான். அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்திரஜித் அரக்கன் கூட சண்டையிடாமல் பயந்து ஓடுவதை பார்த்த மக்கள் ஆச்சரியத்தில் வாயடைத்து போனார்கள். அதே நேரத்தில் வலிமை மிக்க ஒரு வீரன் ஜெயசமரனின் வார்த்தைகளால் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிவிடும் அளவுக்கு பயந்து விட்டான் என்பதை யாராலும் நம்ப முடியவில்லை. இதற்கிடையில் ஜெயசமரன் தப்பி ஓடும் அந்த அரக்கனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் மெதுவாக தனது கையை நீட்டி முஷ்டியை இறுக்க தொடங்கினான். அவன் கையை இறுக்கிய அந்த நொடியில் தொலைவில் இருந்த வானத்தின் ஒரு பகுதி மங்கலாக மாறியது. அந்த மங்கலான வெளிச்சத்தின் நடுவில் இந்திரஜித் அரக்கன் சிக்கிக் கொண்டான். அடுத்த கணமே ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டு அந்த அரக்கனின் உடல் சிதறி அழிந்தது. ஆனால் உடல் அழிந்தவுடனே அரக்க சக்திகளால் சூழப்பட்டிருந்த அவனது ஆன்மா தப்பி ஓட முயன்றது. அதற்குள் ஜெயசமரன் ஏற்கனவே ஒரு கருந்துளையை உருவாக்கி இருந்தான். அது மெதுவாக சுழன்றபடி அந்த ஆன்மாவை உள்ளே உறிஞ்சிக் கொண்டது. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அந்த அரக்கனின் ஆன்மாவும் முழுவதுமாக அழிந்தது. அதற்கு பிறகு ஜெயசமரன் மெதுவாக தனது பார்வையை பின்னால் இருந்தவர்களின் பக்கம் திருப்பி புன்னகையுடன், லீனா, இப்ப சொல்லு, நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். அவன் கேட்ட கேள்வியால் முதலில் தன்னை சமநிலைப்படுத்திக் கொண்ட லீனா முகத்தில் லேசான கலக்கத்துடன், சமரன் அண்ணா, இந்த அரக்கனுங்க ரொம்ப நாளாவே எங்களை துரத்திட்டு இருக்காங்க. அதனால எங்க உயிரை காப்பாத்திக்க நாங்க அசுர கடலோட இந்த வடக்கு பகுதிக்கு வந்தோம். உங்களை இங்க பார்த்தது எங்களோட அதிர்ஷ்டம் தான். இல்லைன்னா அவங்க எங்களையும் கொன்றுப்பாங்க. சரியான நேரத்துல எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சமரன் அண்ணா என்றாள். லீனாவின் வார்த்தைகளிலிருந்து அவர்கள் அசுர கடலின் வடக்கு பகுதியில் இருப்பதை ஜெயசமரன் புரிந்து கொண்டான். அதற்கு அர்த்தம் அவர்கள் வான் மண்டலத்திலிருந்து அதிக தொலைவில் இல்லை. சிறிது நேரம் அமைதியாக யோசித்த பிறகு ஜெயசமரன் லீனாவையும் குணாவையும் பார்த்து, சரி, நீங்க எனக்கு கொஞ்சம் உதவ முடியுமா? நான் வீரர்கள் கூடும் தீவுக்கு போகணும். அதனால நீங்க நாங்க கூட்டிட்டு போக முடியுமா என்று கேட்டான். குழப்ப மன்னனின் அரண்மனை வீரர்கள் கூடும் தீவில் அமைந்திருந்ததால் குழப்ப மன்னனுக்கு உதவ ஜெயசமரன் அங்கே செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் ஜெயசமரனின் கோரிக்கையை கேட்டவுடன் குணாவின் முகம் உடனே நிறம் மாறியது. அப்போது அவன் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. பின்னர் அவன், வீரர்கள் கூடும் தீவா? இங்க பாரு சமரா, இப்போ அங்க போறது அவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்காது. ஏன்னா அந்த இடம் ஒரு மரண பூமியா மாறிடுச்சு. யார் அங்க போனாலும் அவங்கள கொன்றுவாங்க. நாங்க இப்பதான் வீரர்கள் கூடும் தீவிலிருந்து தப்பிச்சு வரோம் என்றான். அதற்கிடையில் அருகில் நின்று கொண்டிருந்த லீனா மெதுவாக, சமரணண்ணா, நீங்க இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால அசுர கடலோட நிலைமையை பத்தி உங்களுக்கு தெரியாது. 2 மாசத்துக்கு முன்னாடி பல அரக்கர்கள் திடீர்னு அசுர கடலுக்குள்ள வந்து பேரழிவை ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருந்ததால அவங்க எங்க போனாலும் எந்த பிரிவாலையும் எந்த ஒரு பழங்குடி இனத்தாலையும் அவங்கள தடுக்க முடியல. எல்லாத்துக்கும் மேல அவங்களோட அரக்க சக்திகள் ரொம்ப விசித்திரமாவும் ஆபத்தானதாவும் இருந்ததால அவங்க கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியல. அதோட முழு வான்மண்டலமும் பெரிய சிக்கல்ல சிக்கிடுச்சு. ஆரம்பத்துல
சக்தி வாய்ந்தவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க. ஆனா அந்த அரக்கர்களுடனான முதல் போர்லயே என்று நிறுத்தினாள். பிறகு அவள் ஒரு கணம் நின்று மூச்சை ஒழுங்குபடுத்திக் கொண்டு மெதுவாக, பெரிய பிரிவுகளோட படைகள் பெரும் இழப்புகளை சந்திச்சது. அதோட அவங்க எல்லாருமே தோற்கடிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க எல்லாருமே சேர்ந்து வீரர்கள் கூடும் தீவை பாதுகாக்கிறதுக்காக ஒன்னா அங்க போனோம். அரக்கர்கள் அங்கேயும் நுழைய ஆரம்பிச்சதும் அந்த தீவுல இருந்த குழப்ப அரண்மனையிலிருந்து திடீர்னு ஒரு சக்தி வெளிப்பட்டு அந்த தீவை சுத்தி ஒரு வலிமையான கவசத்தை உருவாக்குச்சு. இப்போதைக்கு அந்த கவசம் அரக்கர்களை தடுத்து நிறுத்தி இருக்குது. ஆனா வீரர்கள் கூடும் தீவுக்கு வந்தா பாதுகாப்பா இருக்கலாம்னு செய்தி பரவன உடனே வான்மண்டலத்துல இருந்து இன்னும் பல பிரிவுகள் அங்க வர ஆரம்பிச்சுது. அவங்க அவங்களோட எண்ணிக்கையை அதிகமாக்க மத்த இடங்களை தாக்கிட்டு இருந்த அரக்கர்களும் அந்த தீவை நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இப்ப அந்த தீவு முழுசா அரக்கர்களால சூழப்பட்டிருக்கு. இப்ப அங்க உள்ள போறதும் வெளியே வர்றதும் ரொம்ப கடினமாயிடுச்சு. நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கோம். ஆனா மேனகா அக்காவும் ஜினா அக்காவும் இன்னும் அங்கதான் இருக்காங்க. அந்த மர்மமான கவசம் உடைஞ்ச உடனே தீவுல இருக்கிற எல்லாரும் கொல்லப்படுவாங்களோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றாள். தனது குடும்பம் எவ்வளவு பெரிய சிக்கலில் சிக்கி இருக்கிறது என்பதை அறிந்திருந்த லீனா இதை சொன்னபோது அவள் முகத்தில் உதவியற்ற நிலை தெரிந்தது. ஏனெனில் வீரர்கள் கூடும் அந்த தீவில் பைஜா பிரிவைச் சேர்ந்த அனைவரும் ஒன்றாக கூடியிருந்தனர். அதனால் அந்த அரக்கர்கள் பாதுகாப்பு கவசத்தை உடைத்து தீவுக்குள் நுழைந்தால் அங்கிருக்கும் அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. இதை உணர்ந்த ஜெயசமரனும் அமைதியாக தலையசைத்தான். அதே நேரத்தில் லீனா குறிப்பிட்ட அந்த பாதுகாப்பு கவசம் குழப்ப மன்னனால் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவன் எண்ணினான். ஆனால் இந்நேரத்தில் அவரது பலம் முழுமையாக திரும்பவில்லை. அதனால் இருளின் அடிமைகளை முழு சக்தியுடன் அவரால் எதிர்கொள்ள முடியாது என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். மேலும் இருளின் அடிமைகள் இன்னும் தங்கள் மிக சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடங்கவில்லை. இன்னும் சக்தி வாய்ந்த அரக்கர்கள் வருவதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்பதும் அவனுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. இந்த எண்ணங்களை மனதில் கொண்டு ஜெயசமரன் தெளிவாக, நாங்க போகணும், அதுவும் இப்பவே. உங்களால என்ன அங்க கூட்டிட்டு போக முடியலன்னா பரவாயில்ல, குறைந்தபட்சம் ஒரு வரைபடத்தையாவது எனக்கு கொடுங்க. அப்போதான் நாங்க 3 பேரும் அங்க தனியாவாச்சும் போக முடியும் என்றான். அவனது வார்த்தைகளை கேட்டதும் அனைவரும் சற்று தயங்கினர். ஆனால் லீனா பல்லை கடித்துக்கொண்டு உறுதியுடன், சமரனனா, நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். சமரனனா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவும் நடக்காது என்றாள். இதற்கிடையில் ஜெயசமரனுக்கு அருகில் நின்றிருந்த வித்யாவும் ஜரீனாவும் சற்று குழப்பமான முகங்களுடன் லீனாவை உற்று பார்த்தனர். அதிலிருந்து அவர்கள் லீனாவை முதல் முறையாக பார்க்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. அதனால் லீனாவுக்கு ஜெயசமரன் மீது எப்படி இவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பின்னர் ஜெயசமரன் புன்னகைத்து, அப்படின்னா சரி, நீ என் கூட வீரர்கள் கூடும் தீவுக்கு வா. உண்மையில அங்க ஒருத்தரை பாதுகாக்கிற பொறுப்பு என்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அந்த நபர் இப்ப குழப்ப அரண்மனைக்குள்ளதான் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாம அங்க போகணும். குணானா, நீங்களும் மத்தவங்களும் இங்க பக்கத்திலே ஏதாவது ஒரு மறைவிடத்தை கண்டுபிடிச்சு அங்க பதுங்கிருங்க. வீரர்கள் கூடும் தீவுல பிரச்சனை தீர்ந்ததும் உங்களுக்கு சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்களும் மத்தவங்களும் அங்க திரும்பி வாங்க என்றான். குழப்ப அரண்மனை என்ற பெயரை கேட்டதும் லீனாவும் மற்றவர்களும் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். ஏனெனில் குழப்ப அரண்மனை மிகவும் மர்மமான இடம் என்றும் 5 முக்கிய பிரிவுகளுக்கு கூட அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் அவர்கள் அறிந்திருந்தனர். இந்த நிலையில் குழப்ப அரண்மனையிலிருந்து வெளிப்பட்ட பாதுகாப்பு கவசம் ஜெயசமரன் குறிப்பிட்ட அந்த நபரால் தான் உருவாக்கப்பட்டிருக்க கூடும் என்ற சந்தேகம் அனைவரின் மனதிலும் தோன்றியது. ஆனால் ஜெயசமரன் மேலும் எதுவும் பேசாமல் லீனாவை ஒருமுறை பார்த்தான். அதோடு அமைதியாக முன்னேறுமாறு சைகை செய்தான். பிறகு லீனாவின் பாதையை பின்பற்றி ஜெயசமரன், வித்யா மற்றும் ஜரீனா அந்த பரிமாணத்தின் வழியே தொடர்ந்து சென்றனர். அடுத்த நொடியில் அவர்கள் 4வரும் வெள்ளி ஒளியால் சூழப்பட்டு மறைந்தனர். அதைத் தொடர்ந்து அவர்கள் பயணித்த பாதையில் எங்கும் நிற்காமல் வேகமாக முன்னேறினர். இந்த நேரத்தில் அருகில் சில இருளின் அடிமைகள் வட்டமிடுவதை ஜெயசமரன் கவனித்தான். ஆனால் அவர்களை எளிதாக அழித்துவிட்டு தடையின்றி முன்னேறினான். அந்த வேகத்தில் சென்று கொண்டிருந்ததால் 1 மணி நேரத்திற்குள் வீரர்கள் கூடும் தீவை அவர்கள் நெருங்கத் தொடங்கினர். அதே சமயம் தன்னை சூழ்ந்திருந்த அரக்க சக்திகள் திடீரென அதிகரிப்பதை ஜெயசமரன் உணர்ந்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு அனைவரின் வேகமும் மெதுவாக குறைந்தது. அப்போது தங்களுக்கு முன்னால் இருந்த காட்சியை கண்டதும் அவர்களின் முகங்களில் லேசான கலக்கம் தோன்றியது. ஏனெனில் அந்த இடம் முழுவதும் அரக்க சக்திகளால் நிரம்பியிருந்தது. அதோடு வானத்தில் அரக்க மேகங்கள் பெரிதாக குவிந்திருந்தன. அதற்கிடையில் மக்களின் வேதனை கூச்சல்கள் தொலைதூரம் வரை எதிரொலித்தன. இருளின் அடிமைகளின் படையை தாண்டி பார்த்தபோது ஜெயசமரன் ஒரு பெரிய தீவை கண்டான். அந்த தீவை சுற்றி மஞ்சள் நிற சக்திகளாலான ஒரு வலிமையான கவசம் இருந்தது. அந்த கவசம் அரக்கர்கள் உள்ளே நுழைவதை தடுத்து கொண்டிருந்தது.
அதைத் தொடர்ந்து தீவின் உட்பகுதியை உற்று கவனித்தபோது ஜெயசமரன் குழப்ப அரண்மனை என்ற பழமையான கட்டிடத்தை கண்டான். தலைகீழான கிண்ணம் போன்றிருந்த அந்த பிரம்மாண்டமான கவசம் வீரர்கள் கூடியிருந்த அந்த தீவு முழுவதையும் பாதுகாத்துக் கொண்டிருந்தது. சுற்றிலும் பார்த்தாலே அந்த தீவு மக்களால் நிரம்பி வழிவது தெளிவாக தெரிந்தது. நீருக்கு அருகிலோ அல்லது தொலைவிலோ எங்கும் மக்கள் திரண்டிருந்தனர். அந்த மக்களின் முகங்களில் அரக்கர்களை பற்றிய பயம் தெளிவாக காணப்பட்டது. அதோடு கண்களில் பயமும் பீதியும் நிரம்பியபடி அவர்கள் கவசத்திற்கு அப்பால் திரண்டிருந்த கருமேகங்களை உற்று பார்த்தனர். ஏனெனில் அந்த மேகங்களுக்குள் தான் எண்ணற்ற அரக்கர்கள் அங்கும் இங்கும் அசைந்து கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் எழுப்பிய கர்ஜனைகள் தொலைதூரம் வரை எதிரொலித்தன. அதே நேரத்தில் மேகங்களிலிருந்து வெளிப்பட்ட அரக்க சக்திகள் மஞ்சள் கவசத்தை தொடர்ந்து தாக்கின. அதன் ஒவ்வொரு தாக்குதலின் போதும் மக்களின் கண்களில் இருந்த பயம் மேலும் மேலும் அதிகரித்தது. ஏனெனில் அந்த கவசமே அவர்களின் கடைசி நம்பிக்கை என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். அது உடைந்துவிட்டால் மரணம் அந்த தீவு முழுவதும் பரவும் என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. இதற்கிடையில் தீவில் இருந்த ஒரு கட்டிடத்தின் அருகே திரண்டிருந்த மக்களிடையே நரைத்த முடியுடன் இருந்த ஒரு முதியவர் முன்னேறி, யாராவது ஏதாவது சொல்லுங்க, இந்த நெருக்கடியிலிருந்து நாம எப்படி தப்பிக்கிறது என்று கேட்டார். அப்போது அந்த மனிதருக்கு அருகில் மேனகாவும் ஜினாவும் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். அங்கிருந்து சற்று தொலைவில் அமர்ந்திருந்த ஒருவன் சோர்வான குரலில், நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்போதைக்கு இந்த தீவுல இருக்கிறத தவிர நமக்கு வேற என்ன வழி இருக்குது என்று கேட்டான். அவனுக்கு பின்னால் நின்றிருந்த வாயு பிரிவைச் சேர்ந்த விக்ரம் சோகமாக தலையசைத்தபடியே, எங்க வாயு பிரிவாலேயே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க முடியலன்னா உங்க பைஜா பிரிவால எப்படி தப்பிக்க முடியும்? அதனால நம்ம எல்லாரும் இங்கேயே சாக வேண்டியதுதான். ஒருவேளை இதுதான் நமக்கு எழுதப்பட்ட விதின்னு நான் நினைக்கிறேன் என்றான். அவர்களுக்கு சற்று தொலைவில் மற்றவர்களை விட மிகவும் சக்தி வாய்ந்த மூவர் அமைதியாக அமர்ந்திருந்தனர். இந்த மூவரும் வான்மண்டலத்தின் மிகப்பெரிய பிரிவுகளின் தலைவர்கள் ஆவர். அவர்களில் ஒருவர் ஜெயசமரனுடன் பகை கொண்டிருந்த அசுர காற்று பிரிவைச் சேர்ந்த ஆரியவேந்தன். ஆனால் இந்நேரத்தில் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதை உணர்ந்ததால் அவர் முகத்திலும் கலக்கம் தெளிவாக தெரிந்தது. பிறகு அவர் மெதுவாக எழுந்து கவசத்திற்கு வெளியே ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இந்த தீவுக்கு வெளியில இருக்கிற அரக்கர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அதனால நாம ஒண்ணு சேர்ந்தாலும் அவங்களை எதிர்கொள்ள முடியாது. இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை காப்பாத்த யாராவது ஒருத்தரால முடியும்னா அது அந்த குழப்ப அரண்மனைக்குள்ள இருக்கிற அந்த பெரியவரால தான் முடியும் என்றார். இதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரின் பார்வையும் குழப்ப அரண்மனையை நோக்கி திரும்பியது. அப்போது பைஜா பிரிவின் தலைவர் மெதுவாக, முன்னாடியாச்சும் இந்த அரண்மனையோட ஆழமான பகுதியை தவிர மத்த எல்லா பக்கமும் போக முடிஞ்சது. ஆனா இந்த மஞ்சள் கவசம் உருவாக்கப்பட்டதுல இருந்து நம்மளால இந்த அரண்மனைக்குள்ளேயே நுழைய முடியல. அத பார்க்கும்போது இதுக்குள்ள இருக்கிற அந்த பெரியவர் நாம இந்த அரண்மனைக்குள்ள நுழையறத விரும்பல போலயே என்றார். இதை கேட்ட ஆரியவேந்தன் ஒரு கணம் யோசித்துவிட்டு, பரவாயில்ல, மறுபடியும் ஒரு தடவை உள்ள நுழைய முயற்சி பண்ணலாம் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அனைத்து பிரிவுகளின் தலைவர்களும் பெருமூச்சு விட்டனர். பின்னர் மெதுவாக தலையசைத்து ஒப்புக்கொண்டனர். ஆனால் அவர்களின் முகங்களில் தெரிந்த சோர்வு அந்த முயற்சி வெற்றியடையாது என்பதை காட்டியது. இந்த நிலைமையை கவனித்த ஆரியவேந்தன் அருகில் இருந்த மற்ற 2 சக்தி வாய்ந்த தலைவர்களை பார்த்தார். அவர்களும் உதவியற்ற முகத்துடன் அமைதியாக அமர்ந்திருந்தனர். நிலைமை மேலும் மோசமாக தோன்றிய அந்த நேரத்தில் திடீரென ஒருவன் ஓடி வந்து பதட்டமாக, ஒரு கெட்ட செய்தி வந்திருக்குது. யாரோ ஒரு வீரன் இந்த தீவுக்குள்ள வலுக்கட்டாயமா நுழைய முயற்சிக்கிறான் போல. அவனோட இன்னும் கொஞ்சம் பேரும் இருக்காங்க என்று கத்தினான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.